நீராடுகின்ற பொழுது மார்கழி மாதத்தில் எல்லாரையும் அழைத்து கொண்டு சென்று அங்கு நீராடும் பொழுது எல்லோரை போலவும் இயல்பாக நீராட வேண்டாம், நாம் இறைவனுடைய புகழ்களை பாடி நீராடுவோம் அப்படின்ட்டு ஆணவ மலத்தினுடைய இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆன்மாக்களை, அதிலிருந்து தெளிவு பெற்றிருக்கக்கூடிய சிவஞானிகள் அழைத்து சென்று சிவமாகிய பொய்கையில் நீராட அழைத்து செல்கின்ற செய்திதான் திருவெம்பாவை. திருவெம்பாவை பார்க்கறதுக்கு அங்க பெண்கள்லாம் கூட்டம் கூட்டமாக எழுந்து அழைச்சிக்கிட்டு எல்லாம் போய் நீராடினான்னு பொதுவாக மார்கழி நீராடல் சொன்னாலும் இதில் சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்குவம் குறையுடைய ஆணவமல பற்றில இருள் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை பக்குவம் முதிர்ந்த ஆன்மாக்களாக விளங்கக்கூடிய ஞானிகள், சிவஞானிகள் அழைத்து சென்று சிவபெருமானுடைய திருவருளாகிய நீரில் கலக்கச் செய்து அந்த அவர்கள் மீது இருக்கக்கூடிய அழுக்காகிய மலங்களை கழுவுதலே திருவெம்பாவை. இல்லை, அதான் நீராடல். அங்கே அழுக்கு போகிறது. அதில் ஆடும்போது அந்த பெண்கள்லாம் காதார் குழையாட பைம்போன் கலநாட போதை குழலாட வண்டின் குழாமாட சீத உடல் நாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி. முதல் 4 வரி எவ்வளவு அழகா. காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புணல் பாடி சிற்றம்பலம் பாடி. சும்மா போய் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த தண்ணீரில் மூழ்கும்போது என்ன பண்ணுங்க, சிற்றம்பல பெருமானை நினைந்து கொண்டே மூழ்குங்கள். சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி, வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய சங்கரனை பாடி அப்பொருளாம் ஆமாடி, அந்த பொருளாக நாம் மாறுமாறு பாடி. அப்படி ஒவ்வொன்றையும் சிவத்தோடு குணத்தி இயற்கை காட்சியாக இருந்தாலும் அந்த இயற்கை காட்சி சொல்வது அவங்க வேலை இல்லை. அருளாளர்கள் வேலை இயற்கை காட்சியை சொல்றதா அருளாளருடைய வேலை. சரிங்களா? அதுக்கு நிறைய புலவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அருள் தன்மையில இயற்கை காட்சியை சொல்றாங்கன்னா இயற்கை காட்சியை நிச்சயமாக அந்த தளத்தினுடைய சிறப்பை எதையாவது பொருத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வகையில இந்த சாத்தமங்கை எப்படிப்பட்ட திருத்தலம் என்று சொல்லும் பொழுது, நறுநுதல் மடவா மென்மலர் தடம் படியே. இந்த பெண்கள்லாம் போய் அந்த குளத்தில் நீராட சென்று தடாகத்தில் நீராடுகிறார்கள். அவர்களோடு நீராடுகின்ற அன்னமும் நீராடுகிறது. அன்னம் நீராடுவது அந்த துறைக்குரியது. இந்த நீர்த்துறையில் அன்னம் நீராடும். இந்த பெண்கள் விருந்தினர். அன்னம் என்பது அங்க இருக்கிறது. பெண்கள் எல்லாம் விருந்தினர். அந்த விருந்தினர் வந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த நீர்த்துறையில ஆடுகிறார்கள். ஆடும்போது என்ன செஞ்சு ஆடி இருந்தா இந்த அன்னங்கள் எல்லாம் என்ன பாடிச்சுங்களா, வேதம் பாடிச்சு சாமம் பாடியது. பாருங்க, அவர் உடன் விரவி என்ன மென்மலர் தடம் நறுமுதல் மணவார் படிய மற்ற அவர் உடன் விரவி, அவர்களோடு இந்த அன்னங்கள் எல்லாம் கலந்து என்ன பண்ணுச்சுன்னா அன்னம் முன்துறை ஆடுவ. இந்த அன்னங்கள் எல்லாம் முன்துறை ஆடுவ. அன்னம் என்பது தூயதுக்கு சொல்றதுக்கு பேர் அன்னம். அன்னம்னா என்ன, தூய்மையானது. அது மலம் நீங்கிய ஆன்மாக்களுக்கு பேர் அன்னம். மலம் நீங்கிய ஆன்மாக்களுக்கு பேர் அன்னம். அந்த அன்னம் எல்லாம் இந்த புதிதாக வரக்கூடிய நறுமுதல் மடவார் அவங்கெல்லாம் வந்து நீராடும் பொழுது அது என்ன பண்ணிக்கலாம், சாமம் பாடுவ பல பூவை சாமம் பாடுவ. அப்படி பொருத்தணும். பல பூவை சாமம் பாடுவ. பூவை என்பது நாகனவாய் பறவை, ஏற்கனவே பார்த்தோம். பூவை என்பது நாகனவாய் பறவை. அது சாமம், வேதத்தினுடைய முக்கியமான சாகையாக விளங்குவது சாம வேதம் என்று சொல்லக்கூடிய ரிக்யசு சாமம். சாமம் தான் இறைவனுக்கு அதிகமாக ஓதுகின்ற வேதம். 1000 சாகைகளை உடையது நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்படியே இந்த புராணம் என்கிறான் திருநீலநக்கநாயனார் ஒரு மறையவர். அவர் வேதத்தை ஓதுபவர். அதை உள்குறிப்பாக வச்சு அந்த வேதத்தை அந்த துறை நீர்த்துறையில் ஆடக்கூடிய அன்னங்கள் கூட என்ன பண்ணுதுன்னா பாடுவ பூவைகள். அது பாட பன்மறை கிடை உடன் பயிற்றுவ. பல வகையான மறைகளை அந்த வேதம் ஓய்வுகின்ற குழந்தைகள் பயில்கிறார்கள். அப்போ பெண்கள் வந்து துறையில் ஆட, அன்னங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட,
பூவைகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் வேதம் விழற்ற சாமம் பாட அதை கண்டு வேதம் பயில்கின்ற சிறுவர்கள் நீங்க எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான ஆழ்ந்த சிந்தனை. வேதத்தை சிறுவர்கள் தவறா சொல்றாங்க, அதை கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? இந்த கத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த நாகனவாய் பறவை என்ன பண்ணிச்சுக்கலாம், வேதத்தை இந்த இடத்துல நீ தப்பா சொல்ல எடுத்து பாடணும். யாரு சரியா பாடணும், வேதம் ஓதுவர்கள் தான் பாடணும். புரியல? அப்போ இந்த பறவைகள்லாம் அந்த திருத்தலத்துல பலகாலம் வேதத்தை பெரியோர்கள் சொல்ல கேட்டு 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 இதுக்கு எது சரின்னு தெரியுது. புரியுதுங்களா? ஆனா அங்க பயிற்ற சிறுவர்கள் வேதம் பயிர்கின்ற சிறுவர்களுக்கு அது தவறு, புரியுது இல்லைங்களா? அப்போ அவர்கள் அதை திருத்துறதுக்காக இந்த வேதத்தை திருத்துகின்ற தொழிலை அந்த பூவைகள் செய்தன என்று சொல்லி ரொம்ப இலக்கிய சுவை. அப்போ புராணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா திருநீலநக்க நாயனார் வேதத்தை ஓதுகின்ற மறையர், அவர் மனைவியுடைய ஒரு சிறு செயல் அவரை ஒரு நாயன்மார் என்று உயர்த்துவதற்கான ஒரு தொழில்பாடு இல்லைங்களா? அப்படின்னா இங்க ஒரு சின்ன சின்ன பொருத்தத்தை எல்லாம் வச்சுக்கிட்டே போறாங்க. இயற்கை காட்சியாக இருந்தாலும் சேக்கிழார் பிரம்மணிவாங்க அப்படியே இயற்கையோடு புராணத்தை பொருத்தி கொண்டே வருவதுதான் அவருடைய திறன். இனி ஆய்ந்தமை பொருள் நீரு என வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துளா இருபிறப்பால நீந்து நல்லறம் நீர்மையின் வளர்க்கும் அத்தீயை பாய்ந்த கற்புடன் 4 என வளர்ப்ப கண்மடவர். முதல் 2 வரி ஆடவருக்குரிய ஒழுக்கம். மறையவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா 3 வகையான வேள்வி தீயை வளர்த்தார்கள். இருபிறப்பாளர் என்பது 7 வயது வரை அவங்களுக்கு ஒரு பிறப்பு, 7 வயதுக்கு மேல அவங்களுக்கு இருக்குது ஒரு பிறப்பு. அப்படி சொல்லுவது 7 வயதுக்கு மேல 7 வயது வரைக்கும் சிறியவர், 7 வயதுக்கு மேல 3வது கண் என்று சொல்லக்கூடிய பூணூல் அணிகின்ற வழிபாடு. பூணூல் அணிகின்ற வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையில அந்த பூணூல் வழிபாட்டை சொல்வது இருபிறப்பாளர். அவங்களுக்கு முதல் பிறப்பு 7 வயது வரைக்கும், 2வது பிறப்பு அப்படி சொல்ற அளவுக்கு அது உயர்ந்த ஒரு நிலை சரிங்களா? ஏன்னா அந்த ஞானத்தை பெறுவதற்கான வயது அந்த 7வது வயது. 7 வயது சிறு பிராயம். 7வது வயது தீக்கை. நமக்கு சொல்லணும்னா தீக்கை. அவங்க மறையவர்னா பூணூல். புரியுதா? இந்த வழிபாட்டை இருபிறப்பாளன் சொல்றார். அதை சொல்றார் ஆய்ந்த மெய்ப்பொருள் நீர் என வளர்க்கும் அக்காப்பு. தேடி தேடி ஆய்ந்த மெய்ப்பொருள் எதென்றால் திருநீறு என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில், காப்பில் அந்த இடத்தில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துறார். 3 தீ அப்படின்னா 3 வகையான வேள்வி குண்டங்களை போட்டு தீ வளர்த்தார். எல்லாரும் கோண வடிவில் ஒன்று போடுவாங்க, சதுர வடிவில் ஒன்று போடுவாங்க, அரைவட்ட வடிவில் ஒன்று போடுவாங்க. இது 3 வகையான பயன், 3 வகையான பேருக்கு செய்ய வேண்டியது இல்லை. அப்படி 3 வகையான வேள்வி தீயை வளர்த்தினார்கள். அப்படி வளர்த்துபவர்கள் இருபிறப்பாளர். இது யார் செய்தார்கள்? ஆடவர்கள், மறையவர்களாகிய ஆடவர்கள். அப்படி இவங்க 3 தீ வளர்த்தாங்கனாலும் இந்த 3 தீயோட இந்த அறத்தை வளர்த்துகின்ற கற்புங்கிற ஒரு நெறியில் நின்று இவங்க வளர்த்துற தீயையும் சேர்த்து 4வதாக ஒரு தீ வளர்த்து காத்தாரலாம். கற்பு என்கின்ற தீ வளர்த்து காத்தாரலாம். அப்படின்னு பெண்களுக்கான அந்த ஒழுக்க தீயை சொல்றார். பாருங்க, நீந்தும் நல்லறம். நீந்தும் நல்லறம்னா பிறவியை நீந்துகின்ற நல்லறம். நீந்துங்கிறதுக்கு இங்க பிறவி கடலை கடக்கின்ற நல்லறம். பிறவி கடலை கடக்க வேண்டுமானால் நல்லறம் பேண வேண்டும். அப்படி நல்லறம் பேணுகின்ற நீர்மையில் வளர்க்கின்ற தீயை வாய்ந்த கற்புடன் சொல்லிட்டார். இவங்க 3 தீயை வளர்த்து நல்லறம் பேணனாங்க. அந்த நல்லறத்தை யார் பாதுகாத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். அந்த பெண்கள் இவங்க 3 தீயை வளர்த்து நல்லறத்தை பேணி இந்த வேள்விகள் ஆட்சி உலகம் சேமத்துக்காக நன்மைக்காக வேள்வி செஞ்சாங்கன்னா அந்த வேள்வியை அவங்க இடையறாது செய்ய வேண்டுமானால், அந்த நல்லறத்தை அவங்க பேண வேண்டுமானால் இல்லறத்தில் இவங்க ஒழுங்கா இருந்தா தான் நல்லறத்தை பேண முடியும். அதனால என்ன சொல்லிட்டாரு, இல்லறத்தோடு சேர்த்து 4 தீ. இவங்க கற்பு தீ. அதை சொல்ற வாய்ந்த கற்புடன் 4 என வளர்ப்பர் கண்மடவர். அது
இயல்பிலேயே அறம் வளர வேண்டுமானால் யாரையும் பெருமைப்படுத்துவதற்காக இல்லை, அறம் என்பது வளர வேண்டுமானால் பெண்கள் கையில் தான். அது இயல்பிலேயே இறைவன் அப்படி. ஏன்னா வாங்கினவங்க அப்படி, ப்ராடக்டை வாங்கினவங்க யாரு? காமாட்சி அம்மை. சரிங்களா? அதனால அவங்க சாமிகிட்ட நான் அறம் வளர்த்துறேன் என்ன பண்ணிட்டாங்க, 2 நெல்லிகை நெல்லை வாங்கி அறம் வளர்த்து விதைத்ததுனால அந்த அறம் அப்படி வளர்கிறது. எனவே இங்க சொல்லுகின்ற வகையில இவர் 3 தீயோடு கற்பு தீ என்று சொல்லக்கூடிய அறத்தையும் வளர்த்து வருகிறார்கள். சீலம் வைத்த அத்திருமறையோர் செழுமூதூர் ஞாலம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய நலத்தார் ஆலம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம் அன்பர் நீல நக்கனார் என்பவர் நிகழ்ந்துடார் ஆனார். இந்த திருத்தலத்தில் நீலநக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனார், அவர் திருமறையவர். எப்படிப்பட்ட திருமறையவர் என்றால் சீலம் வைத்த அத்திருமறையோர் செழுமூது. இந்த மாதிரி சீலம் என்பது ஞானம் என்று சொல்லப்படும். சீலம்ங்கிற வார்த்தை ஒழுக்கம்னு சொல்லப்படும், ஞானம் என்றும் சொல்லப்படும். சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ ஞானத்தினுடைய உயர்ந்த நிலையில் நின்று அதை கடைபிடித்தவர்கள் நான்மறையோர்கள். அந்த மறையவர்கள் வாழ்கின்ற செழுமூது பழமையான அந்த சாத்தமங்கை திருத்தலத்தில் ஞானம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய நலத்தார். எல்லோரும் ஞானம் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை என்னன்னு சொல்லிட்டாங்க ஞானம். ஏன்னா ஞானம் என் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் ஆதியே அப்படின்னு சொன்னா, ஞானம் என்பது பொதுவா உலகத்தை குறிக்கும். ஞானம் என்றால் உலகம், தொங்குவதனால் உலகம். ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் தொங்குவதனால் ஞானம். ஞான்று அப்படின்னு சொல்றீங்களா? ஞான்றகை, ஞான்றவாய் அப்படின்னு சொல்ல, தொங்குகின்ற வாய், துதிக்கை. அதனால ஞானம் என்பது உலகத்தை குறிக்கும் அங்க. ஆனா அதுவே வையம் நீடுக, மாமழை மண்ணுக, மெய் விரும்பிய அன்பர்தான் ஓங்குக, சைவ நெறி தெய்வ வெந்நீர், சைவ நன்னீர் தான் தலை தோங்குக, தெய்வவின் திருநீர் சிறக்கவே. அங்க வையம் நீடுகன்னு சொன்னது உயிர்களை பற்றி. வான்புயில் வளாது வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர்த்தீர்கவே. இந்த வையகம் துயர்த்தீர்கன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 2 வகையில. ஒண்ணு, வையகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய துயர் தீரட்டும், பொது, அது பொது. சிறப்பு வகையில வையம் சொன்னாங்க யாரை குறிப்பிடணும்? உயிர்களாகிய மனிதர்களைத்தான் குறிப்பிடணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கை உலகு என்றால் உயர்ந்தவர்கள் மேற்று. உயர்ந்தவர்களாக இருப்பது இறைவனை அறிந்து கடைபிடிப்பவர்களுக்கு பேர் உயர்ந்தவன் பேர். மனிதரா பிறந்த எல்லாருமே உயிர்கள் தான், எல்லாருமே அறிவுடையவர் தான். ஆனால் யார் உயர்ந்தவர் என்றால் இறைவனுடைய அருள் தன்மையை உணர்ந்து போற்றுகின்றவர்களுக்கு பேர் உயர்ந்தவர். எனவே இங்க ஞானம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய ஞானத்தான். ஞானத்தில் உயர்ந்ததாக போற்றக்கூடிய நான்மறை பொருளை விளக்கிய நன்மை உடையவர். ஆலம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம் அன்பர். இவர் சிவபெருமானுடைய தொண்டர் என்பதற்கு ஆலம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம் அன்பர். ஆலம் விஷம், விடத்தை தன்னுடைய கண்டத்தில் அடக்கி சிவபெருமானுடைய தொண்டராகிய அன்பர். அவருடைய திருநாமம் நீலநக்கனார் என்பவர் நிகழ்ந்து உடார் ஆனார். அவருடைய திருநாமம் நீலநக்கனார். அவர்தான் அந்த ஊர்ல பேசப்படக்கூடிய நபருங்கிறார். வேத உள்ளுரை ஆவன விரிபுணல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை 2 மேசை கருத்து உடையார். இந்த பாடல் வேதத்தினுடைய உள்ளுரை என்னன்னு சேக்கிழார் பெருமான் எடுத்துக்காட்டுறார். வேதம் என்பது அரணாருக்கும் அடியாருக்கும் பூசிப்பதுதான் வேதம் சொல்லுகின்ற கருத்து. அப்போ அந்த கருத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு தொண்டர். வேத உள்ளுரை ஆவன.
வேதத்தின் உள்ளுரை ஆவன விரிபுணல் வேணிநாதர். விரிபுணல் கங்கையும் சடையை மேல் வைத்திருக்கக்கூடிய தலைவர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று சிவனடியார்களுக்கும் சிவபெருமானுடைய திருவடிக்கும் பாடுவதும் பணிவதும் பணி செய்வதுமாகிய தொண்டராகிய நாயனார் காதலால் அவை இரண்டும் செய்கருத்துடையார். இறைவன் மீதும் அடியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக இரண்டு திருத்தொண்டுகளையும் இறைவனையும் வழிபாடு செய்தார், அடியார்களையும் வழிபாடு செய்து அப்படிப்பட்ட நலத்தை பெற்றவர் நாயனார். மெய்த்த ஆகம விதி வழி வேத காரணை நித்தல் பூசனை புரிந்து எழு நியமமும் செய்தே அத்தர் அன்பர்க்கு அமுது செய்வது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். மெய்த்த ஆகம விதிப்படி நூல்கள்ல ஆகமம்னா இங்க அவங்க ஆகமத்தை கற்றிருக்கக்கூடிய செய்தி சொல்லி சொல்றார். ஆனா பொதுவா ஆகமங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா நூல். ஆகமம் என்றால் நூல். மெய்த்த ஆகமம் மெய் நூல்களில் விதிக்கப்பட்ட வழி. மெய் நூல்களில் மெய்கள் நூல் மெய்கண்ட சாத்திரங்கள் புரியுங்களா? மெய்கண்ட சாத்திரங்கள் சிவபெருமானை பற்றி அறிவிக்கக்கூடிய பலகரை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பசுபதி பசுவாசம் தெரித்தல் என்று சொல்லக்கூடிய வகையில வேதத்தின் உள்ளுரையாக இருப்பது என்று சொல்வது இறைவனையும் அடியாரையும் நயந்து போற்றுவதே என்று அறிந்து அப்படி சொன்ன நூல் வழி நின்று எப்படி செய்யறது நம்மளுக்கு தெரியுமா? அதை செய்யறதுக்கு நூல் இருக்கு. நமக்கு பெரிய புராணம் தான் ஆகமத்தினுடைய விதி வழி. அதுல என்ன சொல்லி அடியார்ட்ட எப்படி நடந்துக்கணும், அடியாரை எப்படி பேணணும், அடியாரை எப்படி அடியார்ட்ட நடந்தவங்களுக்கு சிவஞான சித்தியர். அடியார்ட்ட போய் நின்று என்ன பண்ணணும்? அவர் வேண்டும் கருமமெல்லாம் செய்து அடியார்களுக்குரிய செயல்கள் அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்து விட்டேன் என்று முனைப்போடு நிற்காது பூசி பணிந்து இன்னும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிந்து நிற்பது சாத்திரம் சொல்கிற கருத்து. தோத்திரத்தை தாண்டி என்னவங்க அறிவு நூல் சொல்கிறது. அடியாருக்கு வேண்டிய பணிவிடை செய்து பூசி மொழிந்திட்டு அவர் பணியை தண்டனிட்டு கூத்தாடி திரியே சிவஞான சித்தியாக பாடல் 12ஆம் பாடம் வரக்கூடிய ஒரு பாடல் நீங்க சொல்கிறார். மெய்த்த ஆகமம் வழினா மெய்நூல்களில் விதிக்கப்பட்ட வழி வேதகாரணரை இறைவரை நித்தல் பூசனை புரிந்து எழும் நியமமும் செய்து. இது சிவபெருமானுக்கு அவர் செய்த தொண்டு. ஏன்னா போன பாடல்ல தொகுத்து சொன்னார். அரணாருக்கும் அடியாருக்கும் பணிந்து பணி செய்வதே, அதாவது அர்ச்சனை புரிவதும் பணிவதும் தொண்டுன்னு சொன்னார் இல்லைங்களா? அதை எப்படி செய்தார் போது அரணாருக்கு 2 வழியில் சொல்றார். ஆகம நூல்களில் சொல்லப்பட்ட விதிப்படி இறைவனுக்கு நித்தம் பூசனை புரிந்து எழுகின்ற நியமத்தை உடையவர். அடியாருக்கு என்னங்க செய்தார்? அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலா சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கு அமுது செய்விப்பது மட்டுமல்ல, அமுது செய்விப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். அதுதான் தொண்டருக்கான உரைப்பு. இந்த சிவபெருமானுடைய அடியார்களுக்கு என்ன வகையில் நாம் உதவி செய்ய முடியும், வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தும். சரிங்களா? அது உதவினா நீங்க செல்வம் கொடுக்குற அதெல்லாம் அடுத்து அதெல்லாம் நினைப்பு அவங்க அடியார்களுக்கு இருக்கவே வராது. அடியாருக்குமே அடியார் ஒரு செல்வம்ங்கிறது ஒரு அறிவுக்குள்ள செல்லக்கூடிய செய்தியா இருந்ததுன்னா அவங்க அடியார்களாக நிற்க முடியும். செல்வம் என்ற ஒன்று அறிவுக்குள்ள செல்லுதுன்னா அவங்க எங்க நிற்க முடியாது, அடியார்ன்ற பட்டியலுக்குள்ள நிற்க முடியாது. அவங்க தூரமா நிற்பாங்க இல்லைங்களா? என்ன ஐயா சொன்ன என்ன வச்சுக்கோ புறவலர், அவர்களாம் புறவலர்களாக நிற்பாங்களே தவிர தொண்டுக்குரியவர்களாக நிற்பது கடினம் இல்லை. ஏன்னா சொல்லும் போதே வள்ளுவர் என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். எனவே இங்க சொல்லும் பொழுது அடியார்களுக்கு எத்திரத்தன ஆகிய பணிகளும் அப்படின்னா ஒவ்வொரு அடியாரையும் குறிப்பிட்டு சொன்னான். இவங்களாம் என்னென்ன மாதிரிலாம் பணி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னோம்.
அப்படி சொன்னா ஒருத்தருடைய பெயரை தனியா குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு வாழ்கின்ற காலத்துல தொண்டர்களுக்கு எப்படியாவது பணி செய்யணுங்கிறதுக்காக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார். சரிங்களா? அதெல்லாம் நம்ம எப்படி அவங்களை அதை சொல்லுங்க, அதெல்லாம் பார்த்து தான் இந்த துண்டு உரைக்குள்ளமே நம்மளுக்கு வரும். சரிங்களா? நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், நான் பஞ்சபோத தல யாத்திரை போகும்போது உணவை தூக்கி கொண்டு அவர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? அவர்னால முடிஞ்சதுன்னா அவர் செஞ்சிருக்கு தவறு இல்லை. சரிங்களா? தவறுன்னு என்னங்க, அவர்னால முடிஞ்சது அதனால செஞ்சாருன்னு சொல்லிடலாம். அவர் முடியாது என்ன பண்ணிருக்கலாம், யார்கிட்டயா சொல்லி அடியார்கள் போயிட்டு இருக்கிறாங்க கொண்டு போய் கொடுத்துருப்பான்னு சொல்லியிருக்கலாம். திருக்கூட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. புரியுங்களா? அப்படி இல்லாம அவங்களே தூக்கிக்கிட்டு இயலாத சூழல்ல வந்து புரியல எவ்வளவு தொண்டு அந்த தொண்டர்கள் அவங்க ஒவ்வொன்றும் ஒன்றும் எதையுமே தனியா சொல்லல. சரிங்களா? நீங்க தொண்டை நாட்டு திருத்தல யாத்திரை போனோம். புரியுங்களா? அன்னைக்கு போன சூழல் என்ன, அந்த அன்றைய இரவு தான் அவங்களுக்கு சொல்றான். அடுத்த நாள் 2 வேளைக்கு உணவு, காலையிலிருந்து மதியானத்துக்கு 2 வேளை உணவு செய். யார் எங்கிருந்து வருகிறார்கள், என்ன தொண்டர்கள் வருகிறார்கள். இப்போ போன நீங்க தொண்டை நாட்டு கல்யாணத்திற்கு யாரும் வரல. அந்த திருவள்ளங்கிற திருத்தலத்தை அடியார். புரியல, இரவு 8, 9 மணி வரைக்கும் அவர் யாரும் தெரியாது, அவருக்கு யாருன்னு பேசல, எதுவுமே பேசல. எங்கேயோ சுத்தி எதையோ அட்ரஸ் கேட்டு என்னமோ பண்ணி எந்த வழியா வந்தா ஷார்ட்கட் கேட்க போனது. அவங்க என்ன கேட்க போனதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வரலாமா, ஜோலார்பேட்டை வழியா வரலாமா, செங்கம் வழியா வரலாமான்னு கேட்க போனதுதான். புரியுதுங்களா? எத்தனை பேர் வரீங்க, என்ன வரீங்க, நான் ஏற்கனவே எல்லாம் தயாராகிட்டுங்க, மாவெல்லாம் ஆட்டியாச்சுங்க, காய்கறிலாம் அரிக்கியாச்சுங்க, இத்தனையும் சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா சொன்னது தவறா எடுத்துக்க வேண்டாம், இந்த மாவெல்லாம் கோயிலுக்கு வர அடியார்களுக்காக ஒவ்வொரு பக்கெட்டு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி அடுத்த கொண்டு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இங்க வந்து 2 வேளை என்ன பண்ணிருங்க, காலை உணவு மட்டும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. மாவை கொடுத்துட்டு காலையில் அங்க போறதுக்குள்ள காலையில் உணவுக்கும் மதிய உணவுக்கும் செஞ்சது எப்படி ஒரு நான் பாருங்க, இந்த வார்த்தையை சொல்வது நம்மளுக்கு இந்த உண்மையான நிலைமை என்னைக்கு வரும், வருத்தமா இருக்கு. சரிங்களா? கையை கழுவியாச்சு. புரியுங்களா? ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய 2-3 மாணவர்கள் கையில துண்டை வச்சுக்கிட்டு துண்டை துடைக்கிறதுக்கு கொடுக்க கையை பிடிச்சி தொடச்சு விடுறாங்க. எப்படி உடம்பு பூசி யோசிச்சுப்பாரு. கையை கழுவிட்டு வர்றோம். புரியுங்களா? கையை துண்டை பிடிச்சி தொடச்சு விடுறாங்க. அவங்க சில பேருக்கு அது சரி தொண்டர் செய்யறாங்க. ஆனா சில பேருக்கு நம்ம அடியாரே இல்லையே இவங்க இப்படி செய்யறாங்களே, அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு உள்ளத்துல எப்படி நடுக்கம் வரும் இல்லையா? இது தொண்டினுடைய அதுதான் உண்மையா. பெரிய புராணம் படிச்சோம்னா இப்படித்தான் தொண்டுல உரைப்பா இருக்கும். தொண்டு பெரிய புராணத்தை கேட்கிறவங்களுக்கு அடியார்னா சேக்கிழார் பெருமான் எந்த இடத்துல வச்சு பார்த்திருக்கிறார், நாம் எந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறோம், அடியாருங்கிற தங்கி திருநீர் பூசணும் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம். புரியல? சேக்கிழார் பெருமான் எங்க நிறுத்தி, நாட்டினுடைய முதலமைச்சருங்க, நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாலும் ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்று அந்த அடியார் மீது அவர் கொண்டு இருக்கக்கூடிய அன்புக்கு அதெல்லாம் இங்க நினைத்து அத்தர் அன்பருக்கு அமுது செய்வதற்பது முதலா இந்த எத்திரத்தன பணிகளுக்கு தான் சொல்ல வந்தேன். எத்திரத்தன பணிகளுக்கு என்னதுங்க, என்ன பணின்னுலாம் பார்த்தலாம் அவங்க செய்யல. ஏதாவது 60 வயசாச்சு காந்திமதி அம்மா அவங்க அன்னைக்கு நாங்க தல யாத்திரை போகும்போது 16, 18 வயசு 20 வயசு இருக்கிறவங்களுக்குள்ள காலை பிடிச்சி அமுதி விட்டு எண்ணெய் பூசி விடணும்னா யோசிச்சு பாருங்க. புரியுங்களா? நம்மளுக்கு காலை பிடிக்கும் காலையெல்லாம் பிடிச்சி உட்காந்து அவங்க அந்த அடியார்னா அவங்க அப்படி சிந்தனையில உயர்ந்து அவங்களுடைய நினைப்பு தொண்டர்களை பிடிக்கல, அண்ணாமலையார் காலை பிடிக்கிறோம். அவங்க நினைப்பு அண்ணாமலையார் திருவடியை பிடிச்சிட்டு இருக்கிறோம், மூச்சுக்கு 300 தரம் அண்ணாமலையார் சொல்லக்கூடியவங்க இல்ல. அதுதான் எத்திரத்தன பணிகள். இந்த பணிதான் அந்த பணிதான் செய்ய முடியும் இவங்களுக்கு தொண்டர்கள். என்ன பணி செய்ய முடியும்? சரிங்களா? இது தாழ்ந்த பணி உயர்ந்த பணி அப்படிலாம் கிடையாது. எந்த பணியாக இருந்தாலும் தொண்டருக்கு நம்மளால் செய்ய முடியாத செஞ்சு கொடுக்கிறது. புரியுங்களா? வேடத்துல மட்டும் இல்ல, உள்ளத்திலும் அந்த அன்போடு இருந்தால்தான் உழைப்பு. எனவே இங்க ஆய செய்கையில் அமரும் நாள் ஆதிரை நாளில் மேய பூசனை நியதியை விதியினால் முடித்து தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அச்சனை புரிந்திட நயந்தார். இப்படி அவர் வாழ்ந்து வருகின்ற நாட்கள்ல
அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலம், பாடல் பெற்ற திருத்தலமா இருக்கக்கூடிய அயவந்தி திருக்கோயில். சாத்தமங்கை என்பது ஊர், அயவந்தி என்பது திருக்கோயில். திருக்கோயில் இருக்கக்கூடிய பெருமான் அயவந்தி பெருமானுக்கு பூசனை செய்ய வேண்டும் என்று கருதி கொண்டு செல்கிறார். அந்த நாள் ஆதிரை நாள் என்பவர் ஒரு குறிப்பு தர, இறைவனுக்கு பூசனைக்கு உகந்த நாள் ஆதிரை நாள். வழக்கமா சொன்னதுதான், பிரதோஷம் என்பதை விட ஆதிரை என்பதுதான் சிவபெருமானுக்கு உகந்த நாள். பிரதோஷம்னா பின்னாடி யாரோ ஒருவரால் கொண்டு வரப்பட்டது. நம்மளுடைய அருட்குருநாதர் பெரிய ஐயா சொல்லும் பொழுது, திருவாதிரை அன்றைக்குத்தான் நாம் மாதந்தோறும் விரதம் இருக்க வேண்டுமே தவிர பிரதோஷத்துக்கு விரதம் இருப்பதெல்லாம் நம்மளுடைய கணக்குல இல்லை. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே இங்க ஆய செய்கை இப்படி அவர் அரணாருக்கும் அடியாருக்கு தொண்டு செய்து கொண்டு அமர்ந்து வாழ்ந்து வருகின்ற நாட்கள். அந்த நாட்களில் ஒரு நாள் ஆதிரை நாளில் மேய பூசனை நியதியை விதியினால் முடித்து, இது வீட்டுல அகப்பூசை என்று சொல்லக்கூடிய ஆன்மார்த்த பூசை. ஆன்மார்த்த பூசை வீட்டுல செய்தார். மீண்டும் கோயிலுக்கு செல்கிறார். தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அச்சடை புரிந்த நயந்தார். திருக்கோயில போய் சாமிக்கும் பூசிக்க வேண்டும் என்ற நினைப்போடு கோயிலுக்கு செல்கிறார். புறப்பூசையும் அகப்பூசையும் பூசனைக்குரியது. நம்ம வீட்டுல பூசிக்கிறோம்னா பூசிப்பதும் ரெண்டுமே, அகப்பூசையும் புறப்பூசையும் நமக்குரியது. ஆனா ரெண்டு பூசையுமே எதில் அடங்குன்னு கேட்டீங்கன்னா ஆன்மார்த்த பூசையில தான் அடங்கும், இல்லைங்களா? ஆன்மார்த்த பூசை எதற்கு, பரார்த்த பூசை எதற்கு? கோயில் பூசை, பரார்த்த பூசை கோயில் வழிபாடு. கோயில்ல போய் நமக்கு வேணுங்கிறது கேட்டுட்டு கூடாது. ஆன்மார்த்த பூசையில நமக்கு வேணுங்கிறத கேட்கலாம், புரியல? கோயிலுக்கு போனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்கறதுக்கு பேர் தான் பரார்த்த பூசை. இந்த திருக்கோயில் வழிபாடு என்பதே அதன் பொருட்டு தான். அதனால பரார்த்த பூசையின் பொருட்டு திருக்கோயில் அயவந்தி பெருமானுடைய திருக்கோயிலை அர்ச்சனை புரிந்திட விரும்பினார். உரையுள்ளாகிய மனை நின்றும் ஒருமை அன்பு உற்ற முறைமையால் வரும் பூசைக்கும் முற்ற வேண்டுவன குறைவரக் கொண்டு மனைவியார் தம்முடும் கூட இறையவர் கோயில் வந்து எய்தினர் எல்லையில் தவத்தோர். திருக்கோயிலுக்கு வழிபாட்டுக்கு பூசனைக்கு செல்லணும். இவர் திருக்கோயிலை பூசிக்கக்கூடிய ஒரு மறையவர், வேதியர். அப்படி ஆதிரை நாள்ல இந்த பூசனையை சிறப்பாக செய்யணும்னு நினைச்சிட்டு வீட்டில இருந்து பூசைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் குறைவில்லாமல் எடுத்துக்கொண்டு மனைவியாரையும் உடன் அழைத்து கொண்டு வருகிறார் நாம் நாயனார். உதவிக்கு செய்வதற்காக, பணி உதவிக்கு செய்வதற்காக திருக்கோயில இறைவன் பூசனைக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக சொல்கிறார். உறையுள் ஆகிய மனை நின்றும், தான் வாழ்கின்ற வீட்டிலிருந்து பொறுமை அன்புற்ற முறைமையால் வரும் பூசைக்கு முற்ற வேண்டுவ குறைவர கொண்டு, அதாவது ஒருமித்த உணர்வோடு இறைவனுக்கு பூசை செய்யறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து. சரி, அது என்ன ஒருமை உணர்வோடு பூசிப்பதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூசைக்கு அமர்வதற்கு முன்பாகவே பூசைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் அருகாமையில் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒருமை வரணும். இது ஆரம்ப காலத்துல ரொம்ப இடர்பாடா இருக்கு. ஊதுபத்தி எடுத்து உட்காந்துருக்க மாட்டோம். ஊதுபத்தி எடுத்து வச்சிருந்தா விளக்கு வச்சிருக்க மாட்டோம். விளக்கு வச்சா நெய்வேத்தியம் வச்சிருக்க மாட்டோம். நெய்வேத்தியம் வச்சோம்னா மணியை வச்சிருக்க மாட்டோம். எல்லாம் வச்சிருந்தா தீக்குட்டி வச்சிருக்க மாட்டோம். எல்லாம் ஒவ்வொரு இடத்துல டபான்னு உட்காந்துட்டு மறுபடியும் எழுந்திரிச்சுப்போம். சரி, வீட்லையாவது வச்ச இடத்துல இருக்கும். வெளியே பூசைக்கு வெளியே கிளம்புன்னு வச்சுக்கோங்க, குட்டியை தோணுன்னு வச்சுக்கேன். வெளியே போனீங்கன்னா என்னாச்சு செய்யலாம், அதை கொண்டு வரல, இதை கொண்டு வரல, நெய்வேத்தியம் இருந்தால் போடுங்க, திரவம் இருந்தால் போடுங்க, பக்கத்தில் கேட்கறமா இல்லை செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப நாளை கொடுங்க. என்ன அறிவுக்குள்ள இந்த பூசைக்கு தேவையான பழக்க வழக்கம் நமக்கு படிகளேன்னு அர்த்தம். ஒருமை செயலாற்றும் பண்பு, அது பூசிப்பதற்கு தேவையானதை எல்லாம் எடுத்து வைக்கிறது. இது எப்படி எடுத்து வைக்கிறது? நமக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கணும்னு நாம எடுத்து வைக்கிறோமா? சோப்பு வேணும், சீப்பு வேணும், மேக்கப் ஐட்டம் வேணும், சரிங்க. பட்டி பூசலுக்கு பவுடர் வேணும், பட்டி பூசலுக்கு பவுடர் வேணும், சடவில்லை வேணும், பொட்டு வேணும். ஏதாவது குறையுதா? புரியல? ஏன் இதெல்லாம் போய் சீப்பை கூட யார்ட்டு கேட்க, தலையில் கூந்தல் கெட்டு போயிருந்தேன். எல்லாத்தையும் ஞாபகமாக எடுத்து வச்சு
சரிங்களா? திருக்கோயில் பூசிக்க பெருமானுக்கு பூசணைக்கு எடுத்து வைக்கும்போது இந்த உணர்வு வேண்டும் என்பது குறிப்பு. சொல்ல வர குறிப்புன்னு கேட்டீங்கன்னா, பூசணைக்கு அமர்வதற்கு முன்னால ஏற்கனவே அறிவு முழுக்க முழுக்க பூசையில அமர்வதற்கு மிக சிரமம். அதுல எந்திரிச்சு போய் அதை கொண்டு வரேன் இது கொண்டு வரேன். சரிங்களா? முக்கியமா தடை எதனால தடை வருதோ அந்த தடையெல்லாம் நீக்கி நீக்கி நீங்க அன்பை பூசையில வச்சீங்கன்னா தன்னை கூட தடை நீங்கிடும். பரார்த்த பூசையில ஆன்மார்த்த பூசையில நடப்பதுக்கு மாதிரி இருக்காது. ஆனா பரார்த்த பூசையிலே அவர் என்ன பண்ணாரா, ஒருமை அன்புற்ற முறைமையால் வரை பூசைக்கு முற்ற வேண்டுவன குறைவர கொண்டு என்னென்ன எடுக்கணுமோ குறையில்லாமல் எடுத்துக்கொண்டு மனைவியார் தம்முடன் கூட இறைவர் கோயில் வந்து திருக்கோயில்ல பணிவிடைக்கு உதவிக்கு தேவையான வேலைக்கு அவருடைய மனைவியாரையும் அழைத்து கொண்டு எழுதினார். எல்லையில் தவத்தோர் அணைய வந்து புக்கு அயவந்தி மேவிய அமுதின் துணை மலக்கடல் தொழுது பூசனை செய்ய தொடங்கி இணைய நின்று அங்கு வேண்டுவ மனைவியார் ஏந்த உணர்வின் மிக்க வாய் உயர்ந்த அர்ச்சனை முறை வைத்தார். பூசைக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் பக்கத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும். பரார்த்த பூசையில ஆன்மார்த்த பூசையில யாரு எடுத்து கொடுக்குன்னு நம்ம தான் நம்ம பூசை பார்த்துக்கணும். புரியுங்களா? அது ஏன்னா வீட்டில் ஆன்மார்த்த பூசை செய்கிற ஆடவராக இருந்தால் பெண்களாக இருந்தாலும் சரிங்களா, இது இப்போ ஆடவராக இருந்தால் வச்சுங்க, எல்லாம் மனைவி எடுத்து வைக்கணும். சரிங்களா? தண்ணி எடுத்து வைக்கட்டும், பால் எடுத்து வைக்கட்டும், துண்டு எடுத்து வைக்கட்டும், எல்லாம் பார்த்து எடுத்து அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படி நடக்கிற இடம் உண்டு. அப்படியும் நடக்கிற இடமும் இல்லை எடுத்து வச்சு அவங்க வந்து உட்காந்து பூசணை மட்டும் பண்ற இடம் உண்டு. ஆனா பரார்த்த பூசனை பொறுத்த வரைக்கும் அருகாமையில உதவிக்கு இருக்கிற ஆள் சரியா இருந்தாங்கன்னு வச்சுங்க, சுத்தி யார் இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியும். அதனாலதான் வேள்வியில ஒரு ஆள் கூட உதவிக்கு நிற்கிறாங்க, அப்படிப்பட்ட ஆளா இருக்கும். சரிங்களா? இப்படி திரும்பி பார்த்து அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுன்னு சொல்லி பாடுங்கன்னு சொல்லி படிங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் திரும்பணும்னா அங்க இருக்கிற சாமியா தெரியும். பூரா உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன சொல்றது, அடுத்தன்னு சொல்றது என்ன, அடுத்து கேட்கறது இப்படித்தான் இருந்து ஓடிட்டு இருக்க தவிர நீங்க பூசை ஐயா அங்க எல்லாமே அவரே செய்யற இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உதவிக்கு நிற்கிறவங்க அடுத்தடுத்து 2 பேர் 2 பக்கம் நிற்பாங்க. இந்த பக்கம் தண்ணி எடுத்து கொடுத்து பூ எடுத்து கொடுத்து எடுத்து கொடுக்குறது, அந்த பக்கம் அதுக்குரிய பொருள் எடுத்து கொடுத்து பூசிக்கிறது. திரும்புதா கட்டமா வெஞ்சாமரமா இசையா உடையா வரிசையா வந்துகிட்டே இருக்கும். புரியல? இப்ப அப்படி பூசணம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி பூசணம் பண்றதுதான் ஒருமை வித்த உணர்வோடு பூசிப்பது இல்ல. கை வந்து கேட்கும் போது கொடுக்கிற அளவுக்கு அந்த பூசணையோட உதவி இருக்கும். இது பரார்த்த பூசணை மிக அவசியமான ஒன்று. இங்க இணைய நின்று அங்கு வேண்டுவ மனைவியா ஏந்த என்னென்னலாம் இவரு அப்ப கேட்பாரோ கேட்கல, வேண்டுவ அங்கு வேண்டுவ மனைவியா ஏந்த உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை வைத்தார். அந்த உணர்வோடு உயர்ந்த அர்ச்சனையில் ஈடுபட்டார் நாயனார். நீடு பூசனை நிரம்பியும் அன்பினான் நிரம்பார் மாடு சூழ்குடை வலம் கொண்டு வணங்கி முன்வழுத்தி தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செடுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார். இப்போ அவருடைய பூசனை நிரம்பியும் அன்பினில் நிரம்பார். இதுதான் ஒவ்வொரு நாளும் பூசணம் முடிஞ்சோம் நம்ம அறிவுக்குள்ள வர வேண்டியது. சரிங்களா? பூசணம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு உணர்வு. இன்னைக்கு இவ்வளவுதான் பூசிக்க முடிஞ்சுதா அந்த நினைப்பு. நீடு பூசை நிரம்பியும் அன்பினில் நிரம்பார். நான் பயணி பூசணை ஒரே மாதிரி அமைதி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கு தப்பா பூசணை பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு நாளை சொல்லலாம். எனக்கு உங்களுக்குலாம் சரிங்களா? எல்லா நாளும் பூசிட்டு இருந்துகிட்டே இருக்கும். பூசை என்னடா பூசணை பண்றோம் அப்படின்ட்டு பூசணை வெறும் அப்படி நீடு பூசணை நிரம்பி அன்பினை நிரம்பார்
மாடு சூழ் புடை வளம் கோயில் திருக்கோயிலை வளமாக வந்தவர் இறைவன் முன்பாக வணங்கி வழுத்தி மீண்டும் இறைவனை போற்றி தேடும் மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி இறைவனை பார்த்து இது கோபுரத்துக்கு கொடிமரத்துக்கு வெளியே வந்து வளம் சுத்தி வந்து கொடிமரத்துல அமர்ந்து அப்படி இறைவரை பார்த்து கொடிமரம்லாம் எனக்கு இருக்காது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் புரியுங்களா. ஏன்னா கோயில் வழிபாட்டு வழிமுறைகள் எல்லாம் மிக உயர்ந்ததெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் அப்படியே நடைமுறை உயர்ந்து முன்னேற்றங்கள் வந்தது. கோயில் சாமி இருந்தா ஒரு கருவறை இருந்தது, அவ்வளவுதான். கோயில் பிரகாரம் இருந்தது, அதை சுத்தி வந்து அங்கே பெருமான் முன்பாக தான் விழுந்தாங்க, வணங்கினாங்க. எல்லா செய்தி அப்படித்தான். எனவே விழுந்து வணங்கினார், இறைவனை தன்னுடைய அறிவுக்குள் நிறுத்தினார். அப்படியே நேர்வேற நோக்கி அப்படியே மனதுக்குள்ள கண்ணை மூடி அஞ்செழுத்தை துதிக்க தொடங்குகின்றார் நாயகன். சொல்ற தேடு மாமரை பொருளை தெளிவுற நோக்கி. ஏன்னா பூசை வந்து அவர் பண்ணி நிறைவு பண்ணிட்டாருங்க. பூசை நிறைவு பண்ணனுக்கு பிறகும் அவரால் அன்பு இன்னும் பூசனை நிறைவு பண்ண அன்பு வரல. அந்த அன்பில் நிரம்பாத காரணத்தினால எப்படி நிரப்பலாம்? அன்பினால் நிரப்பலாம். இப்ப சண்டேஸ் நாயனார் வரலாற்றில் பார்த்தோம், தேடாதனை எல்லாம் அன்பினில் நிரப்பி. என்னென்னலாம் அது கிடைச்சதோ அதையெல்லாம் வச்சு பூசை செஞ்சாருன்னு பார்த்தோம். மண்ணியாற்றங்கரை தண்ணி கிடைச்சது, பால் கிடைச்சது, ஊதுபத்தி கிடைக்கல, தீபம் கிடைக்கல, பூ கிடைச்சது. சரிங்களா, பூசைக்கு இதெல்லாம் தேவையே, தூபம் தீபம் இதெல்லாம் தேவையே, கிடைக்கல. என்ன பண்ணாரு? அன்பினில் நிரப்பி. சரிங்களா, சில காலத்துல அப்படின்னு நம்ம நிரப்போம். சில இடத்துல எல்லா இடத்துலையும் தூபம் தீபம் எல்லாமே காமிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் வழிபாடு செய்ய முடியாது. என்ன பண்ணணும்? அன்பினிலும் சில நேரத்தில் நிரப்ப வேண்டிய சூழல் வரும். அப்படி அன்பினில் நிரப்பி என்ன செய்தார்? திருக்கோயிலை வலம் வந்து தேடும் மாமரை பொருளை இறைவனை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார். நாடத்தக்க விரும்பத்தக்க அஞ்செழுத்தை அப்ப என்ன தியானம் செய்ய தொடங்குறார். எப்படி தியானம்? எந்த பூசாமூர்த்தி பூசிக்கிறோமோ அந்த பூசாமூர்த்தியை அறிவுக்குள்ள நிறுத்தி தியானிக்கணும். தியானத்தோடு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தினந்தோறும் தியானத்துல வந்து பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்செழுத்து சொல்லுவோம். இந்த அஞ்செழுத்து சொல்லும் போது உணர்வுல நாம பூசித்த பூசாமூர்த்தியினுடைய அந்த வடிவம் அறிவுக்குள்ள நிரம்பி நிற்கணும். அப்படி நிரம்பி நின்று நம்ம என்ன பண்ணணும்? அந்த அஞ்செழுத்தை சொல்லணும். சரி, கோயிலில் வளம் வந்தோம், கோயிலில் வழிபாடு செய்தோம். கோயில் எல்லா வழிபாடும் செஞ்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி வந்து கொடிமரத்தில் அமர்ந்து அஞ்செழுத்து சொல்லணும். சரிங்களா, நாம் அஞ்செழுத்து எத்தனை பேர் சொல்றோம்னு தெரியல, ஆனால் கையிலேயே மாலை எடுத்து சொல்றவங்களும் இருக்கிறாங்க. புரியல, மாலை எடுத்து சட்டைக்குள்ள வச்சு அப்படியே சொல்றவங்க இருக்கிறாங்க, இல்லை புடவைக்குள்ள வச்சு அப்படியே அஞ்செழுத்து சொல்றவங்க இருக்கிறாங்க, இல்லை கையில விரல் எண்ணி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. எதுவும் இல்லை, கண்ணை மூடி பேசாம அப்படியே அமர்ந்து அமைதியாக அமர்ந்து கொண்டு உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள போகும்போது இருந்து மீண்டும் வெளியே வந்த வரைக்கும் என்னென்ன நாம் உள்ளே கண்டமோ காட்சிகளில் என்ன பண்ணோம்? அறிவுக்குள்ள நிரப்பணும். இதுதான் அந்த இடத்துல தியானத்திற்கான வழி. அஞ்செழுத்து சொல்லி எதையும் நினைக்காம இருக்கிறதுல இறைவனை நினைக்கணும். கோயிலுக்கு போனா இறைவனுடைய வடிவம், உருவம், அவருடைய கோலம், அழகிய காட்சி, திருக்கோயில் பிரகாரம் அங்க அப்படி சுவாமி இப்படி பார்த்து வெளியே வந்து அப்படியே நினைச்சு அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் தேடாதனதை அன்பினால் நிரப்புவது. எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்குது அங்கே என்ன ஆகும்? அப்படியே ஃபில்லப் ஆகிட்டே வரும். யாரும் நீங்கள் நின்று பார்க்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடம் என்ன ஆயிரும்? அந்த இடத்துல நிறைவு பெற்று இருக்கும். எனவே இவ்வாறு நாடும் அஞ்செழுத்து உணர்வுரை இருந்து முன் நம்ம இப்போ நாயனாருடைய செய்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கண்மூடி அமர்ந்து இறைவனை தன்னுடைய அறிவில் தியானித்து கொண்டு அஞ்செழுத்தை சொல்லி கொண்டு இருக்கின்றார். இப்போது அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொலைவில் செய்தவத் தொண்டனார் சுருதியே முதலாம் கலையின் உண்மையாம் எழுத்தஞ்சும் கணிக்கின்ற காலை நிலையில் நின்று முன்வழிவிட நீண்ட பொன்மேறு சிலையினார் திருமேனியின் மேல் விழுந்தது ஓர் சிலம்பி. இப்போ நம் நாயனார் அப்படி தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட தவம், எல்லையில்லாத அஞ்செழுத்தை சொல்லுகின்ற தவம். அந்த தவத்தை செய்து கொண்டிருந்த போது தன்னுடைய நிலையில் இருந்து தவறி விழுந்த ஒரு சிலம்பி இறைவனுடைய திருமேனில் வந்து விழுந்தது. நிலை இதை சொல்ற, தொலைவில் செய் தவத்தொண்டனார், அளவில்லாத தவத்தை செய்கின்ற நாயனார் சுருதியே முதலாம் வேதங்களை முதலாக கொண்ட
பலவகை கலையினுடைய உண்மை பொருளாக இருப்பது அஞ்செழுத்தே. எல்லா கலை எல்லா வேதங்களினுடைய உள்ளுரையாக திகழ்வது அஞ்செழுத்து அப்படின்ட்டு இந்த துஞ்சலும் துஞ்சலில்லாத போட்டினம் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாளூர் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு அந்த திருப்பதியும் பாடன சூழல் ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்துல அவருக்கு பூணூல் தீக்கை என்று சொல்லக்கூடிய உபநயன சடங்கு நிறைவு பெற்று அவங்களுடைய மறையவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லா மறைகளையும் தந்தோம். உபதேசத்தை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எல்லா மறைகளையும் தந்தோம் அப்படின்னு சொன்ன போது பிள்ளையார் கேட்டார், இந்த மறைகளுக்கெல்லாம் கருத்து என்ன, இந்த மறைகளுக்கெல்லாம் மூலமாக விளங்குவது என்ன, நீங்கள் சொன்ன மந்திரங்களுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னா அவங்களால அந்த பொருளை சொல்ல முடியல. எதுக்கு பொருளை சொல்றது திகைத்து நின்றாங்க. அப்போ சொன்னார் நம் நாயன் நம்மளுடைய பிள்ளையார், ஆதி மந்திரம், அதாவது மந்திரங்களுக்கெல்லாம் முதல்வனார் அஞ்செழுத்துமே, மந்திரங்களுக்கெல்லாம் முதலாவது அஞ்செழுத்துமே என்று துஞ்சலும் துஞ்சல்லாத பவுதியும் என்ற பதிகத்தை எடுத்து பாடினான்னு சொல்லுவார். எந்த மந்திரத்தை சொல்லலாம்? மந்திரம்னா நம்மளுக்கு தொலைக்காட்சியில் பார்க்குறோம், இணையதளத்தில் பார்க்குறோம், என்னென்னமோ மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்களே, மிருத்யு மந்திரங்கிறாங்க, சரிங்களா, ஆயுஷ் மந்திரம் சொல்லி என்னமோ சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தைலாம் சொல்லி பெருக்கிக்கலாமா, ஆயுளை பெருக்கிக்கலாமா, செல்வத்தை பெருக்கலாம், குபேர மந்திரம் சொல்கிறாங்களே, இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி செல்வத்தை பெருக்கலாமா? எல்லா மந்திரமும் எதுக்குள்ள வந்து அடங்குது? அதுக்கு சித்தாந்தம் படிக்கும், 4ஆம் நூற்பா படிக்கும். அஞ்செழுத்துலாம் எப்படி அஞ்செழுத்துல எல்லா மந்திரம் வந்து அடங்குதுன்னா எல்லாமே நாதத்திலிருந்து வருவது. நாதம் என்ற ஒளியிலிருந்து தான் சொல்லும் மந்திரமும் பதமும் வண்ணமும் தோன்றுகிறது. மந்திரம் பதம் வண்ணம் படிச்சோம் இல்லைங்களா, 6 தத்துவாக்கள்ல சொற்பிரபஞ்சமா வர்றது என்ன? மந்திரம் பதம் வண்ணம். அப்போ நாதம் என்கின்ற ஒன்றிலிருந்து இதெல்லாம் விரிந்து வருகிறது. அந்த நாதத்தினுடைய மூலம் ஓம். ஓம் சமட்டி பிரணவம், வேட்டி பிரணவம், ஓம் நமசிவாய, சிவாய நம. இவெல்லாம் என்னதுங்க? ஓமிலிருந்து விரிய அகார உகார மகாரம் என்று சொல்லக்கூடிய வியட்டி பிரணவத்திலிருந்து சமட்டி பிரணவத்திலிருந்து வேட்டி பிரணவம் விரிஞ்சதுதான் நமசிவாய, சிவாய நம, சிவசிவ. இனி வேதங்கள் என்னென்ன மந்திரங்கள் என்னென்ன திருமுறைகள் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் எதுக்குள் அடங்கும்? ஓம் என்ற சொல்லுக்குள் அடங்கும். ஓமினுடைய விரிவுதான் நமசிவாய சிவாய நம. ஓம் என்பது சுருங்கி இருப்பது, நமசிவாய சிவாய என்பது விரிந்திருப்பது. அது விரிந்தால்தான் என்னதுங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரங்களும் விரிந்திருப்பது. எனவே மந்திரங்களுக்கெல்லாம் முதல்வனார் அஞ்செழுத்து. எனவே சுருதியே முதலாம் கலையின் உண்மையாம் எழுத்து அஞ்சும் கணிக்கின்ற காலை அவர் என்ன பண்ணினார்? 5 எழுத்தை அமர்ந்து கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கின்றார். எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நிலையில் நின்று முன் வழிவிட, நிலைனா தன்னுடைய நிலையிலிருந்து, எங்க அது செவத்துலையோ அது எங்கேயோ ஒற்ற அந்த பட்டுள்ள தொங்கிட்டு இருந்து என்ன இருக்கும், அது அந்த இடத்திலிருந்து தன்னுடைய நிலையிலிருந்து வழிவிட நீண்ட பொன்மேறு சிலையினார் இறைவனுடைய திருமேனியில் மேல் விழுந்ததுவோ சிலம்பி. விழுந்த போதில் அங்கு அயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமோடு இளம் குளவியில் விழும் சிலம்பி ஒளிந்து நீங்கிட ஊதி முன் துமிப்பவர் போல ஒளிந்த அன்பினால் ஊதி மேல் துமித்தனர் போக. இப்ப அந்த சிலம்பி மேல் விழுந்தவுடன் அம்மையார் அவர் தியானத்தில் இருக்கிறார், அஞ்செழுத்து சொல்லி இருக்கிறார். இவங்க உதவிக்கு வந்தவங்க அதை மேலே பார்த்த உடனே அச்சமோடு தாயன்பு மேலிட்டு நிற்க அந்த சிலம்பி விழுந்த சிலம்பியை தன்னுடைய வாயினால் ஊதினார். வாயினால ஊதி விடுகிறார். பாரு, விழுந்த போதில் இப்படி ஒரு சிலம்பி இறைவனுடைய பொன்மேறு சிலையார் திருமேனி மேல் விழுந்த போது அங்கு அயல் நின்ற மனைவியார், பக்கத்து அருகாமல் நின்று கொண்டிருந்த நாயனாருடைய துணைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமோடு வேகமா எழுந்து போய் இளம் குளவியில் விழும்
சிலம்பி ஒளிந்து நீங்கிட ஊதி முன் துவிப்பவர் போல. ஒரு குழந்தை மேல ஒரு சிலந்தி வந்து ஒரு பூச்சி வந்து விழுந்தா தாய் எப்படி அச்சத்தோடு பதறிக்கொண்டு படாது ஊதி போடுவாங்களோ, நம்ம என்ன பண்ணிட்டாங்க, விழுந்த சிலந்தியை பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமித்தனர் போக. அன்பு என்கின்ற ஒன்றை ஊதி துமித்தாங்களாம். துமிச்சது காத்து இல்ல, என்னதுங்க, அப்படியே அன்பை பொழிந்து சாமி மேல் அப்படி துமிந்தனர். அப்படி ஊதி துமிந்த போது ஊதி மேல் துமிந்தனர் போக. பதைத்த செய்கையால் மனைவியார் முச்செய்ய பந்தம் சிதைக்கும் மாதவ திருமறையவர் கண்டு தங்கண் புதைத்து மற்ற இது செய்தது என் பொறியிலா என்ன சுதை சிலம்பி மேல் விழ ஊதி துமிந்தனன். சுதை சிலம்பி மேல் விழ ஊதி துமிந்தன என்றார். இப்போ விழுந்த நேரமும் ரெண்டு வகையில் பொருள் வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி நம்ம ஆராய்ச்சி செலுத்துறதுக்கு முடியும்னு தெரியல. ரெண்டு வகையில் நினைத்து கொள்ளலாம். ஒன்று, அவங்க ஓதன போது இவருடைய தியானம் நிறைவாகுது. நிறைவு கண்ணை முடிச்சாரு பார்த்தான்னு வச்சுக்கலாம். இல்லை, அமைதியாக அமர்ந்து கொண்டு எதையும் நினைக்காமல் விழித்து கொண்டே இருந்தார் என்று நினைக்கலாம். தியானத்தை பொறுத்தவரை கண்ணை மூடி தியானிப்பது என்பது ஒன்று, கண்ணை மூடாமலே எதையும் கவனத்தில் கொண்டு வராமல் தியானிக்கிற பழக்கம் உண்டு. கண்ணை மூடிட்டு தியானம், கண்ணை மூடி 1000 காட்சி ஓடலாம், கண்ணை திறந்து கொண்டு ஒரு காட்சி கூட ஓடாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மூக்கை அடைச்சிக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. மூக்கை அடைச்சிக்கிட்டு மூச்சு பயிற்சி, மூக்கையே அடைக்காமல் மூச்சு பயிற்சி செய்யறவங்க இருக்காங்க. எப்படிங்க அப்படின்னா இதே தான், நீங்கள் மூக்கு அடைச்சி செய்கிற வேலையை தான் அவங்களும் செய்வாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மூக்கில் எக்காம மூணு காற்று உள்ளே போகக்கூடாது, இதில் மட்டும் தான் போகும். இல்லை அப்படி பயிற்சி எடுப்பான் உட்காந்து அப்படியே இப்படியே தான் போகும், இப்படியே தான் போகும். இல்லை, இது அந்த அனுபவத்தின் காரணமாக நிறுவனம். இப்போ பதைத்த செய்கையால் மனைவியார் முன்செய்ய, இப்படி ஒரு பதைத்தன உளம் தூண்டப்பட்ட, இதை பார்த்து பொறுக்க மாட்டாம ஒரு குழந்தை மேல ஒரு பூச்சி விழுந்தா எப்படி தாயன்பு பொறுக்காதோ அப்படி விழுந்து வேகமாக அதை எடுத்து ஊதி தள்ள, அதை பந்தம் சிதைக்கும் மாதவர் திருமறையவர் கண்டு. பந்தம் சிதைக்கும் யாருக்கு? இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்ததே, இந்த நிகழ்ச்சியினால நடக்க போகக்கூடிய செய்கையில யாருக்கு நன்மை விழுந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆணவமல பந்தமாவது சிதைக்கும் பொருட்டு நடந்தது இந்த செய்கை. ஏன் அவர் அந்த நேரத்தில் செஞ்சாரு? கொஞ்சம் அன்பினாலதானே மனைவி செஞ்சாங்க அப்படின்னு நினைச்சு அவரும் நினைச்சிருக்கலாம், புரியுங்களா? இது சாதாரணமா ஒரு செயல் தானே அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனால் அவர் அந்த நேரத்தில் எப்படி தூண்டப்பட்டாருன்னு கேட்டா, இது ஒரு அனுசிதம், அனாச்சாரத்தை செஞ்சுட்டாங்க. கோயிலுக்குள்ள அனாச்சாரத்தை செஞ்சுட்டேன். எப்படி நான் கண்ணப்ப தேவநாயன் அவருடைய வரலாற்றில் படிக்கும் போது சிவகோசரியார் வந்து தினந்தோறும் காலையில பதைத்து நிற்கிறார். பெருமானே, இந்த அனுசிதம் கெட்டு யார் இந்த வேலையை செய்யறாங்கன்னு தெரியலையே, உங்க முன்னாடி இப்படி நடக்கலாமா, தேவரையும் முன்பு இது நடக்கலாமா? வந்து யாரோ வேடுவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து இவருக்கு பசிக்காக ஓட்டப்பட்டது அவன் நினைக்கல. சிவகோசரியார் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு அன்பினார் காரணமாக ஒரு வேடன் வந்து அன்பு பூசணை செய்யறான், அதனால உணவு கொடுத்தான்னு நினைக்கல. காட்டு வாழக்கூடியவர்கள் சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காம முன்னாடி டேராவை விரிச்சு உட்காந்து வெட்டி தின்னு போட்டு போயிருக்கிறாங்க, மிச்சத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்படி நடக்கலாமா இது அப்படின்ட்டு தினமும் அந்த பூசையை பவித்திர பூசை தூய்மை பூசை செஞ்சாருன்னு படித்தோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அனுசிதம், புரியுங்களா? அன்பு பூசையில அந்த அனுசிதம் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றார். புதைத்து திருமறையவர் கண்டு தங்கண் புதைத்து, கண்ண என்ன பண்ணிட்டாரு முடிவிட்டு, சிவசிவா அனுசிதம் சொல்றார். மற்ற இது என் செய்தது என், ஏன் இந்த வேலையை செஞ்ச, ஏமா இந்த வேலையை செஞ்ச, பொறியிலா என்ன, பொறியிலா என்ன அறிவில்லையா உனக்கு, அறிவிலையா? அவங்க எப்படி கேட்பாங்கன்னு அவங்க பொருத்திக்கு, அறிவிலையா அப்படின்னு, அறிவிலா அப்படின்னு என்ன நிலைமையில நம்ம வீட்டில் கேட்பாங்கன்ட்டு அவங்க பொருத்திக்க வேண்டியதான். எனவே பொறியிலா என்ன சுதை சிலம்பி மேல் விழ, சுதைனா செவுரு மேல் இருந்த சிலம்பி விழ,
ஊதி துமித்தனன் என்றார். மேல கீழே சாமி மேல விழுந்துருச்சுங்க சாமி, அதனால நான் என்ன பண்ணேன், ஊதி துமித்து விட்டு என்றவன மனைவியார் செய்த அன்பினை மனத்தினில் கொள்ள புனையும் நூல்மணி மார்பதம் பூசனை திறத்தில் இணைய செய்கை இங்கு அனுசிதமாம் என என்னும் நினைவினால் அவர் தம்மை விட்டு அகன்றிட நிற்பார். அவர் என்ன நினைச்சாரு, மனைவி அன்புனால செய்தாலும் நினைச்சிருக்கணும். சேக்கிழார் பெருமான் சான்றிதழ் கொடுக்கிறார். சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லிட்டாருன்னா, இது அன்பின் காரணமாக செய்யப்பட்ட ஒன்று. முதல் வரியில அவர் என்ன பண்ணிட்டாரு, தீர்ப்பு எழுதிட்டார் அப்படின்னு இவர் நினைச்சிருக்கணும். ஆனா கொள்ளார். மனைவியார் செய்த அன்பினை மனத்தினில் கொள்ளார் எடுத்து அவர் மனத்தில் அப்படி ஏத்துக்கல. என்ன சொன்னாராம், புனையும் நூல்மணி மாதத்தம் பூசனை திறத்தில் பூசிக்கின்ற பொழுது பூசனை திறத்தில் இணைய செய்கை இங்கு அனுசிதமாம் என என்னும் நினைவினால் இப்படி செய்த செய்கை அனுசிதம். உசிதம்னு நல்ல செய்கைன்னு அர்த்தம். அதுக்கு மறுதல் என்னங்க, அனுசிதம். அதுதான் இலக்கணம். உசிதம்னா அசிதம் தானே வரணும் நினைப்போம். உசிதம்னா எதிர்ப்பதம் அப்படிதானே வரணும் அப்படி நினைப்போம். அதுதான் இலக்கணம். அனுசிதம் மாறுது எப்படிங்கிறது 2ஆம் நூற்பா படிக்கும். 2ஆம் நூற்பால இதுக்கான விளக்கம், பெரிய விளக்கம். அவையே தானேயாய் இருவினையும் போ, அவையே தானேயாய் அத்துவிதம். அத்துவிதங்கிற சொல்லி எப்படி, துவிதம்னா 2, துவிதம்னா 2, அத்துவிதம்னா அத்துவிதம்னா 2 அல்ல. அத்துவிதம் துவிதம்னா 2, அத்துவிதம்னா 1ன்னு சொல்லிக்கூடாது. அப்ப 3 இல்லையா? அத்துவிதம்னா என்ன, 2 அல்ல. 2 அல்லன்னா என்ன, அது 2 அல்லன்னா அங்க 1 தான்ங்கிறத பொருளை அவ்வளவு விளக்கமா முனிவர் எழுதியிருப்பார். அங்க எல்லாம் அந்த இலக்கணத்தை படிப்போம். இங்க அனுசிதம் என்று சொல்லக்கூடிய வகையில அவர் நினைத்து நினைவிலா அவர் தம்மை விட்டு அகன்றிட நீப்பார். அங்கு இப்ப அவருடைய அம்மாட்ட ஒண்ணு சொல்லல, அங்கிருந்து நீங்கி வர்றார். அந்த இடத்தை விட்டு நீங்கி இறைவனுக்கு என்ன செய்யணுமோ அதை முதல் செஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு வருகிறார். மின்னிடம் சடை விமலர் மேல் விழுந்த நூல் சிலம்பி தன்னை வேறு ஒரு பரிசினால் தவிர்ப்பது தவிர முன் அணிந்து வந்து ஊதிவாய் நிற்பட முயன்றாய் உன்னையான் இனி துறந்தனன் இங்கு என உரைத்தார். அம்மா விட்டு நீங்கி சாமி மேல விழுந்த சிலம்பியன் என்ன பண்ணிருக்கணும், வேறு வகையால ஏதாவது நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு வாயில ஊதி அவர் மேல வாய் எச்சில்படும்படி நீ செய்து விட்டார். இனி உன்னோடு வாழ்கின்ற வாழ்க்கை இல்லை, உன்னை நான் துறந்தனன் இப்படின்ட்டு ஒரு வாழ்க்கை. சரிங்களா? இப்படி ஒரு உயர்ந்த அப்படி ஒரு கொள்கை இருக்க முடியுமா? அதுதான் இந்த இடத்துல நீங்க என்னங்க இந்த சாதாரண இருக்கிற விஷயத்துக்கலாமா டைவர்ஸ் அதுதானே இருக்குது. இந்த இடத்துல பேச்சு அப்படித்தான் இருக்குது. என்னத்துக்காக வந்தது, உங்களுடைய கருத்து மாறுபாடியா வந்துச்சு. நிறைய இருக்கு, அதெல்லாம் விரிக்க விரும்பல. எனவே இங்க கருத்து வேறுபாடுக்கான நிலைப்பாடு என்ன காரணம் சாமி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் மீது கொண்ட உயர்ந்த அன்பு. அது அவங்க அந்த நிலைப்பாட்டில் நாள்தோறும் பூசிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கொள்கையெல்லாம் உண்டு. சரிங்களா? பூசிக்க வைக்கலாம். இப்போ நீங்கள் பூசணம் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளையும் எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் தண்ணி எடுத்து கையை தொடச்சிட்டு எடுப்பாங்க. அவங்க வேற ஏதாவது வேலையை செஞ்சாங்க. சாமிக்கு தூபம் காட்டினாங்க, தூபம் காட்டி பூவை போட்டாச்சு. இல்லை மறுபடியும் தீபம் வாங்கணும், வாங்கினது முன்னாடி கையில் தண்ணி வாங்கி தொடச்சிட்டு தீபம் வாங்குறாங்க. ஏன் அதுக்குள்ள என்னாச்சு, என்ன பட்டுச்சு, ஒன்றும் படலையே, இது நடக்கலையே அப்படின்னா அறிவுக்குள்ள வேற ஏதாவது கருத்து வேறுபாடு தான் அங்கே சுத்தி அறிவுக்குள்ள. அதுக்குள்ள எங்கன்னா மின்னல் கூட பாஸ் ஆகிட்டு போவோமே, எதையாவது நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், டபார் நினைச்சு வச்சிருக்கோம். புரியல? இங்க இறைவனுக்கு தீபம் காமிச்சிட்டு நினைச்சிட்டு அங்க அறிவு எங்கேயாவது போயிருக்கு இல்லையா, அந்த அறிவு நீங்கி மீண்டும் தீபத்துக்குள்ள போகுது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த அறிவை துணைப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? நான் ஏன் பூசை பழக்க வழக்கத்துக்காக சொல்றேன். இப்போ நம்ம பூசை சாமி பூசிச்சுட்டு இருக்கிறோம்,
பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருள் எடுத்து வைக்கிறது ஒரு வகை. ஒரு நாள் நேரமாகும். பூசை பண்ண பொருள் எடுத்து வைக்கணும். புரியல? எல்லாம் பூசை பாத்திரம் தான், பூசித்த பாத்திரம் தான். சரிங்களா? ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு பொருளை எடுத்து வைக்கும் போது என்ன நினைக்கிறோம்? இது தீர்த்தம் விட்ட பாத்திரம். இதை நம்ம எடுத்து வச்ச கை மீண்டும் தண்ணி விட்டு தொடச்சிட்டா என்ன தப்பு அப்படின்னு நெறி ஒவ்வொரு வகையிலும் வழக்கத்துல காட்டுறாங்க. வெண்சாமரம் கொடை வீசும்போது ஒவ்வொரு முறை இறைவனுக்கு செய்கின்ற அந்த பணிவிடைய செய்து கொள்கின்ற வழக்கம் உண்டு. இது இன்னும் கொஞ்சம் சுத்தபத்தம் ரொம்ப ஆச்சாரம் பார்த்தீங்கன்னா மேலே முட்ட மாட்டாங்க. காலையில் குளிக்காம நாம குளிச்சுட்டு போய் பூசை உட்கார வச்சுங்க, குளிக்காம பொருள் கொடுத்தாங்கன்னா வாங்கவே மாட்டாங்க. பூ எடுத்து கொடுத்தாங்க இல்லை காப்பி வச்சு கொடுத்தாங்கன்னா கூட வச்சுங்க, புரியல, அதை கூட தொட மாட்டாங்க. இதெல்லாம் ஆச்சாரம்னா ஆச்சாரம், அவ்வளவு ஆச்சாரத்தோட சாமிக்கு பூசிப்பது. திருக்கோயில் பூசணைனா சாதாரண பூசணையா? திருக்கோயில சாமியை தொட்டு பூசிக்கிறதுனா வீட்டில் பூசிக்கிறது ஆன்மார்த்த பூசை நம்ம நாயகர், புரியல. திருக்கோயில் என்பது எவ்வளவு பேர் சம்மந்தப்பட்ட. நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் தொட்டு சாமி பூசிச்சா என்னென்ன தப்புன்னு நினைக்கிறோம், புரியல. இங்க அங்க ஒழுக்கம் கெட்டுப்போம். ஒழுக்கம் என்ன? ஒரு ஒழுங்குமுறை கெட்டுப்போம். ஒழுக்கம் கெட்டுப்போம்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்குமுறை கெட்டுப்போம், தூய்மை இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் பற்றி அதை தொடாதீங்க அதை தொடாதீங்க நம்ம சொல்றாங்கன்னா அது பற்றி காரணம் ஒழுக்க முறை என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். ஒழுங்கு சுத்தபத்தம் இருக்காது. நீங்க அதெல்லாம் பாத்துருக்கீங்க. எல்லாரும் போயிட்டு வர இடத்துக்கும் வெளியே இங்க இந்த அளவு தான் பார்க்கணுங்கிற இடத்துக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்த வச்சு பார்த்தீங்கன்னாவே திருக்கோயில் ஒழுங்கு என்பது ஒரு ஒழுங்கு. திருமேனியை தொடாதீங்க. தொடாதீங்கன்னா நம்ம தொடக்கூடாது தீண்டத்தகாதவங்களாம் கிடையாது. அந்த காரணத்துக்காக சொல்றாங்க நினைக்கவே கூடாது, இல்ல. ஒவ்வொருத்தரும் திருமேனியை தொடுறாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய நினைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, உடம்புல இருக்கக்கூடிய நிலைப்பாடு, கையில ஏதாவது இருந்தா மேனில் ஏதாவது ஆகும். நாம தொட வேண்டாம், தொடர்ந்து விட்டுட்டான்னு வச்சுங்க, புரியுங்களா. நான் நவகரத்துல சூரியனுக்கு கொஞ்சம் விபூதியை போட்டு போறேன்னு போடுவேன். கையில வாங்க விபூதி நான் அவருக்கு போச பண்ண மாதிரி இருக்குன்னு நினைச்சுட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை நானே ஊற்றி நானே தேய்ச்சி விடுறேன்ட்டு தேய்ச்சி விடுவாங்க. போறவங்க போறோம், எல்லாத்தையும் செய்யலான்ட்டு. இப்போ எண்ணெய் சாமி நீங்களும் தேய்க்கணும்னு சொன்னாங்க. ஆளாளுக்கு என்ன பண்ணுவோம்? கொண்டு வருவோம் பாட்டு, ஆளாளுக்கு ஒரு திருமணம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு போவோம். ஒருத்தர் நல்ல எண்ணெயை கொண்டு வருவாங்க, ஒருத்தர் நல்ல எண்ணெயை கொண்டு வருவாங்க, ஒருத்தர் எந்த எண்ணெய் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து அதுதான் நல்ல எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க, புரியுங்களா. இப்படிலாம் நடக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த ஒழுங்குகளை எல்லாம் புரிந்து கொள்ளணும். கோயில் கட்டுப்பாடுங்கிறது ஒரு வகையில நன்மை தரக்கூடியது தான். அதுல ஆதிக்கம் செலுத்திட்டு அதை வந்து வேற மாதிரி கொண்டு போறவங்க வேற. பொறுத்த வரைக்கும் திருக்கோயில் வழிபாடு இறைவனை யார் வேணாலும் தொட்டு எப்படி வேணாலும் வழிபாடு பூசிக்கலாம். எல்லாருக்கும் அந்த தகுதி உண்டு. மனிதர் மட்டுமல்ல, குரங்கு பூசிச்சதுன்னு சொல்லிட்டாரு, காகம் பூசிச்சதுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும் இல்லைங்களா? மனிதர் பூசிக்கிறது அப்புறம் நம்ம அவங்க தொடாதீங்க இவங்க தொடாதீங்க. காகம் பூசிச்சது, குரங்கு பூசிச்சது, எறும்பு பூசிச்சது, எத்தனை பூசணை வரலாறு. குரங்கணி முட்டம் இல்ல, நாரையூர் திரு எறும்பு இல்ல, எத்தனையோ திருக்கோயில் நம்ம பார்த்தோம். அப்படி இங்க இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் மின்னெடும் சடை விமலர் மேல் விழுந்த நூல் சிலம்பியை தன்னை வேறொரு பரிசினால் தவிர்ப்பது தவிர முன்னடைந்து வந்து ஊதிவாய் நீர்ப்பட முயன்றாய், உன்னை யான் துறந்தன் என உரைத்தார். மற்ற வேளையில் கதிரவன் மலைமிசை மறைந்தான், உற்ற ஏவலின் மனைவியார் ஒரு வழி நீங்க முற்ற வேண்டுவ பழுது நீர் பூசனை முடித்து கற்றை வேணியார் தொண்டரும் கடிமனை என்ன பண்ணாங்க? சாயங்காலம் ஆகி போச்சு, மாலை வேலை, மேற்குல திசையில சூரியன் மறைந்தார். அம்மையார் கணவன் சொல்லிட்டார் ஆணை, அவ்வளவுதான், இதை மீறக்கூடாது இருந்துவிட்டாங்க. ஒரு புறம் ஒதுங்கினாங்க. இவர் வீட்டுக்கு போய் என்னென்ன முறையில ஏற்பட்ட அபச்சாரத்துக்கு அனாச்சாரத்துக்கு என்னென்னலாம் ஒழுங்கு செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு உறங்குவதற்கும் உட்படுகிறார். இதை சொல்றார். மற்ற வேளையில் கதிரவன் மலைமிசை மறைந்தான், உற்ற ஏவலின் மனைவியார் ஒரு வழி நீங்க, உற்ற ஏவலின் மனைவியார் ஒரு வழி நீங்கி நிற்க. அப்படி நீங்கி நிற்கணும் என்னங்க? அவர் சொன்னாரு, பேசாம நீங்க நிற்க.
நான் போவேன், உனக்கு வேணும்னா வேண்டாம்னா நீ இருந்துக்கு, என் வீடு நான் ஏன் போகணும், என் வீடு நான் ஏன் போகணும் அப்படின்னு அவன் இங்க பஞ்சாயத்தை ஓடி அவங்க ஒரு வழி நீங்க சொல்லிட்டு என்ன பண்ணி பேசாம அமைதியா நெல் அப்படின்னு நின்றாங்க. அப்படி நின்ற போது இவருடைய செயற்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முற்ற வேண்டுவர் ஏற்பட்ட குறை முற்ற வேண்டுவர் அதை முடிந்து கொள்வதற்காக பழுது தீர் பூசனை முடித்து பவித்திரம் அணிந்து மீண்டும் சாமிக்கு வேண்டிய முறையில் அந்த பழுது நீங்குவதற்கான பூசனை எல்லாம் முடித்து கற்றை வேணியார் தொண்டரும் கடிமனை புகுந்தார். இறைவனுடைய திருவருள் காரணமாக அவர் சென்று தன்னுடைய இல்லத்திற்கு அடைகிறார். அஞ்சும் உள்ளமோடு அவர் மறங்கு அனைவுறமாட்டார், நஞ்சம் உண்டவர் கோயிலில் நங்கையார் இருந்தார், செஞ்சொல் நான்மறை திருநீலனக்கர்தா இரவு பஞ்சின் மேல் மேல் அணை பள்ளியில் பள்ளி கொள்கின்றார். இப்போ நம்ம அம்மா நாயனாருடைய மனைவியார் அங்கிருந்து போவதற்கு அஞ்சி கணவனாருடைய திருவார்த்தை மீறி நடக்கக்கூடாதுங்கிற அந்த அன்போடு அஞ்சி நிற்கிறார். திருக்கோயிலில் தங்கிடுறார். திருக்கோயிலில் பெண்கள் தங்கி இருக்கிறார்கள். சான்று திருப்பி தொண்டர் புராணம். கோயிலுக்குள்ள தங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா தங்கி இருக்கிறாங்க ஐயா, கோயில்ல தங்கி இருக்கிறாங்க. சான்று பெரிய புராணம் அப்படின்னு காட்டார். அஞ்சும் உள்ளமோடு நங்கையார் அஞ்சும் உள்ளமோடு அவர் மறைந்து அனைவுறமாட்டார். பக்கத்துல போய் அதையும் செய்யாமல் தன் நஞ்சம் உண்டவர் கோயிலில் நங்கையார் இருந்தார். நஞ்சம் உண்டவராய சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் தஞ்சம். அதனால என்ன பண்ணாரு, அங்கேயே அம்மையார் அமர்ந்து கொண்டு ஓய்வெடுக்கிறார். செஞ்சொல் நான்மறை திருநீலனக்கர் அவர் வீட்டுக்கு சென்றவர். இரவு பஞ்சின் மெல்லனை மேல் உறங்கச் செல்கின்றார். சென்ற போது பள்ளிக்குள் பொழுது அயவந்தி பரமதாம் கனவில் வெள்ள நீர்ச்சடையோடு நின்று வேணி மேனியை காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி முன் துமிந்த பால் பொழிய கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் என்று அருள. இவர் உறக்கத்துக்கு சென்று அவர் கனவு நிலைக்கு செல்கிறார். அப்பொழுது இறைவன் தன்னுடைய திருமேனி கோலத்தை அவருக்கு காட்டி ஊதி துமித்த பாகத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் உடம்பில் குப்பளம் வந்தது என்று அறிந்து கொள் என்று அவருக்கு உணர்த்துகிறார். அவர் சொல்றார், பள்ளிக்குள் பொழுது உறங்குகின்ற பொழுதில் அயவந்தி பரமதாம் கனவில், திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவர் கனவில் தோன்றி வெள்ள நீர்ச்சடையோடு நின்று மேனியை காட்டு. இந்த திருமேனி எப்படி காட்டினார் கேட்டீங்கன்னா, சிவலிங்க திருமேனியா காட்டல. சிவபெருமானுடைய சடாமுடி இருக்கக்கூடிய கோலத்தை, கங்கை வேணி இருக்கக்கூடிய சடாமுடி கோலத்தை காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி முன் துணித்த பால் ஒழிய, அன்பு உள்ளம் வைத்து எப்படி ஊதி துணித்தாங்க, உள்ளம் வைத்துனா அன்பு உள்ளம் வைத்து எமை ஊதி துணித்த பால் ஒழிய இப்புறம் சிலம்பியில் கொப்புள் கொள்ளும் என்றாருல. பாரப்பா, இந்த பக்கம்ல என்ன இருக்கு, சிலம்பியினுடைய கொப்பளம் வந்திருக்கிறது மற்ற இடமெல்லாம் என்று அவருக்கு அருள் செய்ய கண்ட பெரும் கனவினை நனவென கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்டநாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார். இறைவனுடைய திருவருள் அவருக்கு கனவில் காட்டினத இவர் நனவு என்று கருதுகிறார். எழுந்து பார்த்தார், அச்சமுடு பெருமானுடைய திருவடியை தொழுது அழுது பாடி துதித்து நின்று இறைவனுடைய திருக்கோயில் அந்த திருவருளை போற்றி நின்று அழுகிறார். கண்டா பெரும் கனவினை நனவென கருதி இறைவன் நாம் செய்கின்ற ஆறாத காதலின் காரணமாக மிக்கடியார் செய்த அனாச்சாரங்களை பொறுத்து அருளி அவர் மேல் என்றும் சீராத பெருமான். திருநாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு, நாம அன்பின் காரணமாக ஏதாவது அனாச்சாரம் செய்தால் அந்த அனாச்சாரத்தை பொறுத்தருளி அடியார் மேல் சீராத பெருமான் அப்படின்னு சொல்லுவார். என்ன தப்பு செஞ்சிட்டியா பூசையில, என்ன தண்டனை கொடுத்துடலாமா, என்னப்பா
பூசையே பண்ணாமல் இருந்தவனே இப்போ பூசை பண்ணுறேன், தெரிஞ்ச மாதிரி பூசிக்கிறேன், புரியுதா? தெரிஞ்ச மாதிரி பூசிக்கிறேன். மஞ்சள் பைய சொல்லி பூசுக்குவேன். நாமெல்லாம் பூசை பண்ணுறது திறந்தமா சாமி என்னவா பண்ண போகிறோம் அப்படின்னு கட்டுப்பட்டு நிற்பாரான். கட்டுப்பட்டுன்னு பூசணின்னா நம்மளை விதிப்படியே செய்யறோம். சரிங்களா? வாங்கிட்ட விதியே செய்யணும். அன்பு விதி. நீ விதியேன்னா விதியேன்னு செய்யணும், அந்த விதி இல்லை, அன்பு விதியின் காரணமாக செய்யறோம். இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி பூசிக்கிறோமா? ஒரே மாதிரின்னா ஒவ்வொருத்தர் போல இல்லை. ஒரே மாதிரினா எப்பயும் ஒரே மாதிரி பூசிக்கிறோமா? கிடையாது. இல்லை, இன்னைக்கு உட்காந்து நேரம் நாளைக்கு கிடையாது. முதல் கண்டிஷன் அப்படியே ஃபெயில். இன்னைக்கு உட்காந்த நேரம் நாளைக்கு கிடையாது. தினமும் காலைல 5 மணிக்கு வந்து நான் பூசையில் உட்காந்து வாய்ப்பே இல்லை. டைம் அவரு ஃபிக்ஸ் பண்றாரு. காலம் என்ன பண்றாங்க? டைம் ஃபிக்ஸ் பண்றாரு. இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரி, நாளைக்கு 6 மணிக்கு எந்திரி, ஒரு நாளைக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு பூசை பண்ணு, ஊருக்கு போனோமா 2 மணிக்கு எந்திரிச்சு சாமி பூசை பண்ணி முடி. டைம் பூரா அவர் என்ன பண்றாரு? நேரத்தை பூரா அவர் கணக்கடித்து இந்த மணிக்கு இப்படி பூசை பண்ணு, எல்லா பூசணைக்கும் அவர் நினைக்கிறது. அதனால மணிவாசக பெருமான் பெற்றி பிறக்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரை மேல் வந்து தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான். அப்படிப்பட்ட தொல்புகளே பற்றிய பாசத்தை பற்றான்னா பற்றிய பேரானந்தம் பாடுகின்றான். எவ்வளவு அருமை! சாமி பெற்றி பிறக்கரிய பெம்மான், யாராலும் பெறுவதற்கரிய திருவருள் நம்ம கையில வந்து என்ன பண்றாரா? தன் அடியார் குற்றங்கள் நீக்கி. பூசணையில என்னென்ன பூவா போடணும், பூவை நல்ல பூவா பார்த்தா போடணும், பார்த்தா போடணும். சரிங்களா? கிடைச்ச பூ தான் நம்ம பூ இல்லை. ஆய்ந்து எடுத்த பூவா சுருங்கி இருக்கக்கூடாது, பாடி இருக்கக்கூடாது, புழு பூத்து இருக்கக்கூடாது. இத்தனை கண்டிஷனுக்கு பூசைக்கு பூசாது சொன்னோம்னா ஒருத்தராவது பூசையில் பூசை பண்ணுவோமா? பூசணை முதல் வாங்கணும். ஏன் நீங்கள் சொல்கிற கண்டிஷன்லாம் அந்த உலகத்தில் பூசையை பண்ண முடியாது. பூசா விதிக்கு மலர் புஷ்ப விதின்னு இருக்குது. புஷ்ப விதினா இந்த நேரத்தில் பூத்த மலரை வாயில துணி கட்டிக்கிட்டு பறிக்கும் போது வாயில துணி கட்டிக்கிட்டு தான் பறிக்கணும். பறிச்ச பூவை இடுப்புக்கு கீழே கொண்டு போகக்கூடாது. பறிச்ச பூவை இடுப்பு கீழே தொங்க விட்டு கொண்டு போகக்கூடாது. கூடையை பிடிச்சிக்கிட்டு சிவகாமி ஆண்டார் எப்படி கொண்டு போனார்? குச்சியை வச்சு மேலே தொங்க விட்டுட்டு போனார். கீழே தொங்கிட்டு இருந்த பூவை எடுத்து யானை பிடிச்சி அடிக்கல. சரிங்களா? மேலே குச்சியை வச்சுக்கிட்டு மேலே போயிட்டு கொண்டு போய் மேலே வச்சுக்கிட்டு மேலே கீழே தொங்கிட்டு இருக்குது. திருப்பள்ளித்தாங்க அதைத்தான் பிடிங்க என்ன பண்ணிச்சு? கீழே வச்சு. அப்படி ஆச்சாரம் பார்த்து எத்தனை ஆச்சாரங்களை பார்க்கணும். ஒவ்வொன்றும் பார்க்கறதுனா தண்ணி எவ்வளவு தூய்மையாக எடுக்கணும். சரிங்களா? சாப்பாடு நாம தான் தினமுது செஞ்சு சமைக்கணும், சமைச்சு தான் அவர் வைக்கணும். சாப்பாடு இந்த திராட்சை, முந்திரி, ஏலக்காய் என்னென்னலாம் வைக்கிறோம். இதெல்லாம் எங்கெங்க இருந்து வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? சரி, நம்ம என்ன பண்றோம்? திருவள்ளுவர் நம்மளுக்கு அவ்வளவுதான் தவம். அந்த அளவுக்கு தவம் கொடுத்துருக்கிறாரே சாமி. சரிங்களா? அப்படி ஆனா இந்த தவம் என்ன பண்ணும்? கொண்டு போய் அங்கே நிறுத்தணும். ஒரு நாளைக்கு நாமளே அடுப்பு வச்சு, இதுக்கான அடுப்புல சின்ன அடுப்புல கூட வந்துருச்சு. சிறிய அடுப்பு பூசைக்கு உட்கார பண்ணி பத்தரை விளக்க பற்ற வச்சு அந்த விளக்குல என்ன ஆயிரும்? அரிசி சாதம் ரெடியாயிரும். பச்சரிசி போட்டு சாதத்தை எடுத்து சாமி பச்சரிசி சாதம் தான் வைக்கணும், நெய் விட்டு தான் வைக்கணும். இதுதான் திறமுதலையே முக்கியமான திறமுதல்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி சாதத்தோட நெய் கொடுத்து அன்னத்தை இப்படி கொடுக்கறது தான் சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச திறமுறை. ஏன்னா நிலத்தத்துவத்திற்கு அன்னம், நாத தத்துவத்திற்கு நெய். நிலம் முதல் நாத தத்துவம் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களும் இறைவனுக்கு சமர்ப்பணம், இறைவனுக்கு படையல். எல்லாத்தையும் அவருக்கு. அவன் என்ன நாம அனுபவிக்கிறதெல்லாம் அவருக்கு தான் படையல். இல்லை, அனுபவத்தை அன்னன்னைக்கு கண்மத்தை நிவேதனம் பண்ணிடணும். நாம செஞ்ச செயலெல்லாம் செஞ்சு போட்டு மறுபடியும் கேட்டுட்டு கூடாது. பூசை செஞ்சுட்டு அதை கொடுங்க சாமி, இதை கொடுங்க சாமி, மறுபடியும் கண்மத்தை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பூசை பண்ண கண்மத்தை நிவேதனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நான் செஞ்ச பூசணையை அப்படியே நீங்க எல்லாமே உங்களுடைய அதற்கான புண்ணியம் பலன் எல்லாமே உங்களுடைய திருவடியில் சமர்ப்பணம். எதை கொடுத்தாலும் அது பிரசாதம். அதுக்காக அவர் கொடுக்கறது எல்லாமே பிரசாதம். பூசிச்சா இந்த பூசிச்ச பூசணைக்கு பலனுக்கு வந்து தப்பாவா கொடுப்பாரு? தேவையில்லாத துன்பத்தையே கொடுப்பாரு. கண்டிப்பா பூசணைக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்ல. அதை நம்பணுமா வேண்டாமா? பூசணைப்போ அதை கொடுங்க அதை கொடுங்க கேட்கறதுக்கு முன்னாடி பூசை பண்ணா கண்டிப்பா சாமி என்ன தான் கொடுக்கணும்? இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கணும்.
துன்பத்தை கொடுக்கறதுக்கு பூசணி எல்லாம் இல்லை. அப்போ துன்பம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் வினை வருவதனால. பூசணி வந்ததுன்னா பூசணைக்கான பலனாவது இன்பம் தான். புரியல? அப்ப இன்பத்தை இறைவன் புண்ணியமா கொடுக்கும் போது நாம் செய்ததோடைய வினையினுடைய பலன்லாம் எங்கேயுமே காணாம போயிடும். பூசிக்க இன்பம் மிகுங்கிறதுக்கான காரணம் பூசணையின் காரணமாக இறைவன் கொடுக்கக்கூடிய பலன் இன்பத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வேற என்னத்தை கொடுக்க முடியும்? அவன் நாயனாருங்கிற சொல்ற கண்ட அப்பெரும் கனவினை நனவென கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து அச்சத்தோட கண்ணை விழித்து பார்த்தார். தொண்டனா தொழுது ஆடினார். இறைவன் நம் பொருட்டு வந்து காட்சி பண்ணி, ஏன்னா அறிவை திருத்தறதுக்கு எங்கேயாவது சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட்டால பரவாயில்ல. இவங்க எங்கேயாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த தப்பை சொல்றதுக்கு யாராவது சொல்றாங்க, இவங்களே 1000 முறை வச்சிருக்கிறாங்க, எங்கிட்ட வந்து கருத்தெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்க அவர் சொல்லல, சிவம் சொல்லல. ஓ கொஞ்சம் யோசிப்போமே. சிவம் எங்கேயோ ஒரு பக்கம் தூதுவர் அனுப்புறாங்க, சிவம் அனுப்புது, நம்ம மேல அப்படி ஒரு குற்றம் இருக்குதா யோசிச்சு பார்த்து அதுல இருக்குதா, அதை தீர்ப்பதற்கான வழி முடியாத சூழல் தான் இருந்துட்டு இருக்கோம். எவ்வளவு அதை தீர்க்கறதுக்கு நீங்க நம்ம இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் களைவதற்கு அவர் எவ்வளவோ முயற்சி பண்றது, எவ்வளவோ தூதுவர்கள் அனுப்புறார் இல்ல. அப்படிப்பட்ட தூதுவர்களை எல்லாம் நாம் ஏற்பதே இல்லை. வர்றவங்கெல்லாம் நமக்கு எதிராளியா, நம்ம வந்து குறை சொன்னா முதல் அவங்க யாரு? நம்மளுக்கு அவங்க தான் முதல் எதிரி. சரிங்களா? அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க. புரியுங்களா? இந்த கோயிலில் சொல்லும் போது கோயிலில் கொடுங்க, கோயில் அது வேற செய்தி. இந்த நம்மளை பற்றி ஒரு குறை சொல்லி எடுத்து சொல்றாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணுங்கிறாரு. ஏன்? தன்னுடைய வாழ்நாள் நேரத்தை நமக்காக ஒரு நிமிஷத்தை செலவு பண்ணி நம்ம குறையை கண்டுபிடிச்சு எடுத்து சொல்றாங்கன்னா எவ்வளவு நல்லவங்க இல்லையா? அவங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு நினைச்சு நம்ம நன்றியை தானே சொல்லணும். நாம திரும்பி அவங்ககிட்ட இவங்க அப்படி பண்ணாலும் பொல்லாம் பிடிச்சவங்க அப்படின்னு நாம இவங்களை எல்லாம் நினைச்சுக்கிட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. நாம நல்லா இருக்கணும்னு தன்னோட நேரத்தை செலவு பண்ணி நம்ம குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எவ்வளவோ நல்லவங்க. அப்படி இங்க நாயனார் விழித்து தொழுது ஆடி பாடினார். கண்டநாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார். போது போய் இருள் புலந்திட கோயில் உள் புகுந்தே ஆதிநாயகர் அயவந்தி அமர்ந்த அங்கணதாம் பாதமூலங்கள் பணிந்து வீழ்ந்து எழுந்து முன்பறவே மாதராரையும் கொண்டு தம் மனையில் மீண்டு அணைந்தார். விடிஞ்சது. உடனே திருக்கோயிலுக்கு நேராக சென்று மனைவியாரை மீண்டும் இறைவனுக்கு பூசித்து மனைவியாரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வருகிறார். போது போய் புலந்திட. போது பொழுது. போது என்பது என்ன? பொழுது போய் புலந்திட. இருள் புலந்திட, இருள் நீங்கிட கோயிலுள் வந்து ஆதிநாயகர் அயவந்தி அமர்ந்த அங்கணதம் பாதமூலங்கள் பணிந்து வீழ்ந்து எழுந்து முன் சமய வந்து விழுந்தார். பணிந்து அவருக்கு வேண்டிய பூசணைகள் எல்லாம் செய்து மாதராரையும் கொண்டு தம் மனையில் மீண்டு அடைந்தார். மனைவியிட்ட அன்போடு ஏற்று, அதாவது இந்த இடத்துல செய்தியெல்லாம் சொல்லலை, ஆனாலும் என்ன எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் தான் அந்த செய்த செயலை தவறாக கருதி நான் தவறு செய்துட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் உயர்ந்த குணம். இல்லை வள்ளுவர் இதுக்கு ஒரு அதிகாரம் வச்சுக்கிறார். படிக்கும் போது ஞாபகப்படுத்தி பாருங்க. சரிங்களா? மனைவியின் கண் தாழ்ந்த இயல்பு என்பது ஒரு பெரிய தவறு இல்லை. அதுதான் வாழ்க்கையில உயர்வதற்கான தவறு. தப்பு ஏதாவதுன்னா அது என்னங்க கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது. தப்பா நான் தப்பு செஞ்சுட்டப்பா, சரியா நான் தப்பு. அப்போ ஏன் இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றங்களை புரிந்து வருவதுதான் மனித இயல்பு. புரியுங்களா? அது அப்படியே குற்றங்களையே புரிந்துகிட்டே இருக்கிறது மனித இயல்பு. அங்கிருந்து என்ன ஆகணும்? நீங்கி என்ன தெளிவதற்கு என்ன வாய்ப்பு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைந்து கொண்டு என்ன பண்ணலாம்? செதுக்கி கொண்டே வரும். ஆளுங்க என்ன பண்றதுங்க? மீண்டும் ஒரு முறை நமக்கு இந்த பிறப்பு அமையாது. மனித பிறப்பு அமைஞ்சதுன்னா எப்ப அமையும் தெரியாது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு. பொன்னான வாய்ப்பு என்ன பண்ணலாம்? அமைய அழகான சிற்பமா செய்யறதுக்கு என்னென்னலாம் வழியோ அதை பண்ணணும். நாமளே அங்கேயும் கொத்தி கொத்தி நாமளே அந்த சிலை என்ன பண்ணிடக்கூடாது, சேடு பிடிச்சிடக்கூடாது. தங்கமா கொடுத்துருக்கிறாரு. தங்கத்தை என்ன பண்ணலாம்? அழகிய சிற்பியா இருந்த நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அழகா வடிவமைச்சுங்க. இல்ல என்ன பண்ணு,
சின்ன வடிவம் வச்சுக்கலாம், அவங்க விருப்பம் தான். எனவே மாதராரையும் கொண்டு தம் மனையில் அடைந்தார். பின்பு முன்னையில் பெருகிய மகிழ்ச்சி வந்து எய்த இன்பமுறும் நிறத்து எல்லையில் பூசனை ஏற்றி அன்பு மேம்படும் அடியவர் மிக அனைவார்க்கு முன்பு போல் அவர் வேண்டுவ விருப்புடன் முடிப்பார். மீண்டும் முன்பை விட பக்குவம் தோன்றிய காரணத்தினால் வேதகாரனுடைய பூசையும் அடியார் பூசையும் முன்பை விட அதிகமாக செய்தார். பக்குவம் மிகுந்து வருவது, ஒரு அற்புதம் நடக்குதா, நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நடக்குதா, நேற்று செய்தது போல அடியார் தொண்டு செய்யல, நேற்று செய்தது போல அரணார் தொண்டு செய்யல, நேற்றை விட சுவாமி இன்னைக்கு நன்மையா உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார், இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னும் அடியாருக்கும் அரணாருக்கும் தொண்டு செய்வதை அப்படி வாழ்ந்தாராம். பின்பு முன்னையில் பெருகிய மகிழ்ச்சி வந்து எய்த, இறைவன் செய்த கருணை எண்ணி அவருக்கு முன்பை விட மகிழ்ச்சி வந்து எய்த இன்பமுறு திறத்து, இன்பம் பெற வேண்டிய காரணத்திற்காக எல்லையில் பூசனை வேதகாரன் அந்த பூசனையை செய்து அன்பு மேம்படும் அடியவர் மிக அனைவார்க்கு, அன்பு மேம்படும் அடியவர்களுக்கு அனைவர்களுக்கு முன்பு போல அவர் வேண்டுவ விருப்புடன் முடிப்பார். முன்பு போலவே தொண்டர்களுக்கு எப்படியெல்லாம் தொண்டுகள் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து முடித்தார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.